இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 511வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்முயற்சி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு நண்பர் நந்தகுமார் நடராஜன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்க நம்மோடு இணைந்திருக்கின்றார். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை இயல்பான நடையில் நமக்கு சென்று சேர்ப்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய அன்பு நண்பர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நமது தளத்தில் சிறப்புரை தருவதற்காக இணைந்துள்ளது ஒரு பெரும் மகிழ்விற்குரிய விடயமாக இருக்கின்றது. அன்பு நண்பர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி வாயிலாக நமது வாழ்வியல் வழிகளை செழுமைப்படுத்துவோம். இன்னும் இன்னும் நமது வாழ்வியல் வழிமுறைகளை செம்மைப்படுத்துவோம். நன்றி. வணக்கம் வணக்கம் நண்பா. நீங்க சொன்ன மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய தளத்துல வருவது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு புத்துணர்வோடும் இருக்கு. நீங்க நம்மள்ட்ட பேசும்போது நம்ம 2 பேரும் பேசினப்பதான் அந்த ஒரு தகவல் தான். இந்த ஒரு இடைவெளி தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலா. அதுல நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதுதான் நம்ம இன்னைக்கு தளத்திலேயே நம்ம எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி அப்படிங்கிற தலைப்புல எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்றத முயற்சி பண்ணும்போது முதிர்ச்சி அப்படின்னு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணோம். பட் அதை விட மகிழ்ச்சி, எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சின்னு வைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு புரிதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் பேர்ல தான் இந்த நன்முயற்சிங்கிற தலைப்பின் கீழே இந்த எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை ஒரு அட்ரஸ் பண்றதுங்கிறது ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வு. இந்த நேரத்துல நம்ம தளத்துல அதிகமா கலந்துக்க முடியல. அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அது காரணம் என்னன்னா, நம்ம எந்த விதமான வேலையும் இல்ல, பிஸி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இந்த இடைவெளி என்பது தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். சோ இன்றைய அந்த இடைவெளியில நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும், நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சோ, நம்ம என்ன இப்பவும் ஓடிட்டு தான் இருக்கு, நம்ம இன்னும் அதை முழுதா முடியல. பட் இருந்தாலும் நம்ம அது என்ன ஓடிட்டு இருக்குன்றத நம்ம தளத்துல நம்ம உறவுகளுக்கு பகிரும் பொழுது அது பலருக்கும் பயனுள்ளதாகவும் அமையலாம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சிங்கிற அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு உரையாடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தோம். இது 2 விஷயம்தான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தலைப்புல இன்னைக்கு எளிமைப்படுத்துதலின் தலைப்புல பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பழசுதான். நம்ம அதே கத்திரிக்காய், முருங்கைக்காய், நம்ம வீட்டுல என்ன மசாலா ஜாமான் இருக்குமோ அதேதான். பட் சமையல் மட்டும் என்னோட ஸ்டைல்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா எல்லா உலகத்துல எல்லா விஷயங்களுமே அப்படித்தான் இல்லைங்களா? இன்கிரீடியன்ஸ் காமன் தான்.
ஒவ்வொருத்தரும் எப்படி ப்ராசஸ் பண்றோன்றத வச்சுதான் நமக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு முயற்சி இது. ஒரு சிம்பிள் ஃபார்முலா மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்றோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. விருப்பம், யதார்த்தம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அதை மீறிய ஒரு யதார்த்தம் இருக்கும். இது 2க்குமான தொடர்பு தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே. இதுல எப்படி நம்ம வந்து எளிமைப்படுத்தி அதுல மகிழ்ச்சி காண்பது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பகிர்வு. இந்த விருப்பம், யதார்த்தம் இது 2க்கும் உள்ள தொடர்பை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது 3 விதமான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். ஆனா விருப்பம், யதார்த்தம் கம்பேர் பண்ணும் பொழுது ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல் அல்லது விலக்குதல் இந்த 3 முடிவுக்கு தான் நம்ம வருவோம். விருப்பம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுயம் பற்றிய விருப்பம். ஒருத்தருக்கு தன்னை பத்தின விருப்பம் வந்து எல்லை இல்லாம இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தோட ஆதாரமே அதுதான். ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து அதிகமா விரும்பும் பொழுதும் தனக்கான நிகழ்வுகளை அதிகமா விருப்பம் கொள்வது, தன்னை நேசிப்பது, அதுலதான் இந்த உலகம் வந்து பெரும்பாலும் இயங்குது. ஏன்னா அந்த ஒரு தன் மீதான விருப்பம் விட்டு போச்சுன்னா இந்த உலகத்துல எந்த விதமான மகிழ்ச்சிக்கும் இருக்காது. அதனால நம்ம மீதான ஒரு மீதான விருப்பம் கொள்வதற்கு எல்லையே கிடையாது. எவ்வளவு விருப்பம் வேணாலும் நமக்கு இருக்கலாம். நம்ம வாழ்வு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம வாழ்வுல இவ்வளவு பொருளாதார உயர்வை அடையணும், இப்படி வந்து ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆளாவும் அனைவருக்கும் உபயோகம் உள்ள பயனுள்ள வகையில ஒரு பங்காற்றணும் அப்படிங்கிற வகையில எந்தெந்த வகையில நமக்கு மனதுக்கு நெருக்கமா விருப்பமா இருக்கோ அதுலலாம் நாங்க அந்த விருப்பம் வந்து எல்லை இல்லாம இருக்கலாம். சுயம் பற்றி விருப்பம் கொள்ளும் பொழுது. ஏன்னா அதான் யதார்த்தம் இல்லைங்களா? நம்மளை பத்தி நம்ம என்ன வேணாலும் விருப்பம் கொள்ளலாம். சோ இந்த இடத்துல விருப்பமும் யதார்த்தமும் ஒண்ணா இருக்கிறதுனால நீங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா? விருப்பத்திற்கும் யதார்த்தத்திற்குமான போராட்டம் தான் நம்மள வந்து இந்த ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல், விலக்குதல் இந்த 3 முடிவு எடுக்க வைக்குது. சோ சுயம் பற்றிய விருப்பம் வந்து யதார்த்தத்தோட ஒத்து போற விஷயம்ன்றதுனால அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். பட் அந்த சுயம் பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுதும் இந்த இடைவெளியில நமக்கு பல்வேறு சிந்தனைகள் வந்துச்சு. நம்ம தளத்திலேயே நான் ஏற்கனவே உரையாற்றும் போதும் சொல்லியிருக்கேன். கொடுத்தாதான் ஒரு உறவு வரும்னா அந்த உறவு இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு. பட் நமக்கான அந்த முதிர்ச்சி, அந்த ஒரு அனுபவம் தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரத்துக்கு பேர் வந்து தருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது எல்லா விஷயங்களையும் தர்றதுனாலதான் அதுக்கு தருன்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் உலகத்துல நீங்க வந்து உங்களை சுற்றி மக்கள் இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு வகையில உயிரினங்களோ அல்லது சக நண்பர்களோ, உறவுகளோ ஏதோ ஒரு வகையில உங்களை சுத்தி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ ஒண்ணு தராம உங்களை சுத்தி யாரும் வரமாட்டாங்க. அது பொருளா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அன்பா இருக்கலாம், நல்ல குணங்களா இருக்கலாம், பாசிட்டிவிட்டி, நேர்மறை எண்ணங்களா இருக்கலாம். ஏதோ ஒண்ண நீங்க குடுத்துட்டே இருக்கணும். இப்ப நீங்க நம்ம தளத்தையே உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த தன்னலமற்ற ஒரு நேர்மறையான சிந்தனைய இந்த சொசைட்டில தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அது தொடர்ந்து வியாபிக்குது. இங்க இருந்து ஒருத்தர் இப்ப எப்படி மரம் வந்து நம்ம மரம் மாரி இருக்கணும் அப்படின்னா தரணும். தந்துதான் ஆகணும் சில விஷயங்கள. அப்ப மரத்துல என்ன நடக்குது? ஒரு பெரிய மரம் இருக்கு. ஒரு ஆலமரத்தையே எடுத்துக்கோங்க. பறவைகள் வந்து தஞ்சம் புகுவதற்கும், அது பழங்களை எடுத்து செல்வதற்கும், அந்த பழங்களை வேறொரு இடத்தில் சென்று அதான் தொடர் வியாபிக்கிறது. இப்ப நம்ம தளத்துல இருக்கிறவங்க பங்கேற்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க? இங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள, நேர்மறையான சிந்தனைகளை எடுத்துக் கொண்டு போய் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல பரப்புறாங்க. அது ஒரு தொடர்வெறி கொள்கை மாரி தொடர்ந்து அது வியாபிச்சுட்டே இருக்கு. சோ அப்ப நம்ம ஒரு தருவா இருந்துதான் ஆகணும். மரம் மாரி எல்லாரையும் வழங்கிதான் ஆகணும். ஏன்னா நிழல் தரும் மரங்கள்ல தான் மனிதர்களும், விலங்குகளும், எல்லா உயிரினங்களும் வந்து சேரும். அது மாரி நம்ம வந்து தருவா, மரமா இருந்துதான் ஆகணும். கொடுத்துதான் ஆகணும். எதையோ ஒண்ணு. அது பொருள், பொன் பொருள்ன்றத தாண்டி எதையோ ஒண்ணு நம்ம வந்து கொடுத்துதான் ஆகணும். அதே நேரத்துல நம்ம தொடர்ந்து விதைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். முதல்ல நம்ம சுயம் பற்றிய விருப்பம், அதோட உள்ள யதார்த்தத்தை மட்டும் பத்தி பேசுறோம். பிறகு விருப்பம், நம்மளுடைய விருப்பம், புறச்சூழ்நிலைகளை பற்றிய யதார்த்தம், அதுக்கு உள்ள தொடர்பை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுய விருப்பம், அதோட யதார்த்தம். அததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப விதைக்கிறதுன்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளும் மனிதர்களுக்கும் விவசாயியும் நீங்க கம்பேர் பண்ணலாம். நம்ம வந்து அன்பை விதைச்சிட்டே இருக்கோம், நல்லதை விதைச்சிட்டே இருக்கோம், நேர்மறையான சிந்தனைகளை தொடர்ந்து விதைச்சிட்டே இருக்கோம். அது நமக்கு எதிரில உள்ள மக்களுடைய
எப்படி விவசாயி வந்து தொடர்ந்து விதைச்சுட்டே இருந்தாலும் அது வந்து புறச்சூழ்நிலைகளையும் அந்த மண் வளத்தையும் சார்ந்துதான் அந்த விளைச்சல் என்பது அமையும். அது போலதான் நம்ம வந்து என்ன விதைச்சிட்டு இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய மன வளத்தை பொறுத்தும், மண் வளம் மாதிரி மன வளத்தை பொறுத்தும் தான் அது விளைச்சல் இருக்கும். அப்ப நம்ம புரட்சி நிலைகளை பற்றி கவலைப்படாம விவசாயி மாதிரி, ஏன்னா விவசாயில நான் சொல்றது ப்ராப்பர் விவசாயிங்க. அதாவது வருமானத்திற்காக விவசாயம் செய்யாமல் கிராமப்புறங்களில் இன்னும் விவசாயத்தை உயிர் மூச்சாக நினைத்து தொடர்ந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயியோட நீங்க இதை தொடர்பு படுத்தி பார்க்கணும். அவங்க எந்த பலன் வருதோ வரலையோ, விதைச்சதை தாண்டி விளைச்சல் வந்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தொடர்ந்து அவங்க வந்து விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி விவசாயியோட தான் நம்ம இப்ப தொடர்பு படுத்துறோம். அந்த மாதிரி தொடர்பு படுத்தும் போது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விவசாயி பண்றது கரெக்டா அப்படின்னா, அந்த இடத்துல அதுதான் சூழ்நிலையை பொறுத்ததுதான் எந்த ஒரு முடிவுமே. விருப்பம், யதார்த்தம் எல்லாமே. இன்னைக்கு அந்த விவசாயிகளுமே கால சூழ்நிலைகள்ல மாறுறாங்க. தொடர்ந்து விதைச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த மண் வளம் சரியில்ல, அந்த பயிர் அது ஏத்துக்கல அப்படின்னா, அவங்க ஒண்ணு அந்த பயிரை வந்து விலக்கி வச்சிடுறாங்க. வேற ஒரு பயிரை வந்து விதைப்பதன் மூலியமா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றாங்க. அது மாதிரிதான் நம்ம வந்து நல்ல விஷயங்களையும், அன்பையும் தொடர்ந்து விதைச்சுட்டே இருக்கோம். அது எதிர்ல உள்ள மனிதனின் மன வளத்தை பொறுத்தது. அது இல்லன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துல அது நமக்கே பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. நம்மளுடைய விதைக்கிற நிகழ்வையே அது பாதிக்கிற அளவுல இருக்குன்னா, நம்ம அதை விலக்குதல் என்பது நல்லது. சோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நல்லது, கெட்டது, சரி, தவறு அப்படிங்கிற ஒரு பொதுவான வரையறை எல்லாம் எதுவுமே கிடையாது. வேணா கெட்டதுக்கு வேணா ஒரு வரையறை நம்ம வச்சுக்கலாம். மத்தவங்கள துன்பப்படுத்தினா அது கெட்டது. அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் செய்யறது சரி, தப்புன்னு சொல்றதுக்கான ஒரு பொது வரையறைய விட்டு நம்ம வெளியில வரணும் ஆக்சுவலா. ஆனா நான் திரும்பவும் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புறேன். கெட்டதுங்கிறது மத்தவங்கள துன்புறுத்துனா அது கெட்டது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்ல. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் ஒருத்தர் பண்றாரு, நீங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்றதுக்குலாம் இங்க ஒரு பொது வரையறையே கிடையாது. ஏன்னா, உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3 வேளையும் நல்லா உணவு கிடைக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சமபந்தியில நாகரிகமா உணவருந்தணும்னு எதிர்பார்க்கிறது இயல்பு. அது சரி. ஆனா ஒரு வாரமா சாப்பிடாம இருக்கிறவர வந்து ஒரு சமபந்தியில அதே சமபந்தியில கலந்துக்கிறாரு. அவரு போய் ரொம்ப நாகரிகமா ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த அளவுக்கு ஒரு குதர்க்கமா இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு குதர்க்கமான விஷயம் தான். எல்லா விஷயத்திலயும் சரி, தப்பு நமக்கு தான் தெரியும். நம்ப வந்து அதுக்கு ஒரு பொது வரையறை இருக்கு அப்படின்னு நம்ம மனசு நினைக்குது இல்லைங்களா? இது எல்லாமே நான் எனக்குள்ள ப்ராசஸ் பண்ணத உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் எடுத்துக்கலாம். இல்ல அதோட கூடுதலா ஏதாவது ஆட் பண்ணாலும் மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம தளத்துல எப்பவுமே அதற்கான வாய்ப்பு பின்னர் வழங்கப்படுது இல்லைங்களா? அதுல வழங்கும் பொழுது நானும் என்னோட ரெசிபிய மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சோ இந்த உலகத்துல வந்து கஷ்டம், நஷ்டம், எது நல்லது, கெட்டது அப்படிங்கிறது அவன் சூழ்நிலையை பொறுத்தது. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அத ஆராய்ஞ்சு பார்க்க முடியுமே தவிர, நம்ம பார்வையில இருந்து அதை ஒருபோதும் உணர முடியாது. அந்த பார்வைய நீங்க உணரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வந்து எதிர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையாவே மாறணும். அல்லது எதிர்ல இருக்கக்கூடிய மனிதனாகவே மாறணும். அப்பதான் அத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இந்த சுய விருப்பம் கொள்ளும்பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு நம் மீதான சுய விருப்பம் எவ்வளவு வேணாலும் அதிகமா இருக்கலாம். ஏன்னா, இப்ப நம்ம பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி. நீங்க எப்படி இந்த தலைப்ப தொடர்பு படுத்திக்கணும்னா, இந்த உலகத்துல எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம தான் அத காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சிக்கலா பண்ணிக்கிறோம். அப்ப அந்த சிக்கல்ல இருந்து விடுபடணும்னா, நம்ம விருப்பத்திற்கும், எதார்த்தத்துக்கும் உள்ள தொடர்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரொம்ப எளிமையா போயிடும். மகிழ்ச்சி நம்மள்ட்ட தஞ்சம் புகும். அத நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பிரையாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது இரலவன்ட்டா இருக்கலாம். இப்பல்லாம் ஒரு சினிமா வருது இல்லைங்களா? டக்குன்னு ஒரு சீன் போயிட்டு இருக்கும். ஒரு கேப் ஒண்ணு வரும். இன்னொரு சீன் ஒண்ணு வரும். என்னப்பா தொடர்பு இல்லாம இருக்கேன்னு பார்த்தா, இறுதியில அது ஒரு தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம போறோம். ஏன்னா, மனிதனுக்கான சிந்தனைகளும் அப்படிதான் வருது இல்லைங்களா? அது ஒரு நேர்கோட்டுலலாம் பயணிக்க மாட்டேங்குது. அது தன்னுடைய போக்குல தான் போகுது. ஆனா முடிவு எட்டும் பொழுது சுபமா இருக்கு. அவ்வளவுதான். நம்ம சுய விருப்பம் கொள்ளும்பொழுது பார்த்தீங்கன்னா, பிரையாரிட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். உதாரணமா சச்சின் எடுத்துட்டீங்கன்னாலும், தேர் இஸ் அன் எண்ட். ஒரு ஒரு நாள் அவருக்கான ஓய்வு இருக்கு. இந்த உலகம் அவரை தோளில் வைத்து கொண்டாடியது போக, இன்னொருவரை தூக்கி அவரை தோளிலிருந்து இறக்கி, இன்னொருவரை தோளில் ஏற்றும். தோனிய ஏத்துன மாரி. இப்ப அகைன் தோனிய இறக்கி விட்டுட்டு ரோஹித் சர்மாவ ஏத்துற மாரி. சோ அந்த பிரையாரிட்டி வந்து சேஞ்சஸ். அத வந்து நம்ம மனித மனம் அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே.
அது நம்ம குடும்ப வாழ்க்கையிலயும் சரி, நம்ம ப்ரையாரிட்டி வந்து நீங்க வந்து குழந்தையில நம்மள பாத்துக்கிட்ட மாதிரியே இப்ப நம்மள யாரும் பாத்துக்க முடியாது. நம்மள அடல்ட்டா இருக்கும்போது பாத்துக்கிட்ட மாதிரியே இப்ப நம்மள யாரும் பாத்துக்க முடியாது. இப்ப இருக்கிற மாதிரியே நம்மள வயதான காலத்துல நம்மள யாரும் பாத்துக்க முடியாது. ஸோ ப்ரையாரிட்டி சேஞ்சஸ். ஏன்னா எதிர்ல இருக்கவங்களுக்கும் ப்ரையாரிட்டி மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. எப்பவுமே நீங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான உதாரணமா சொல்லணும்னா, நம்ம விஜயகாந்த் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய பிறந்த நாள். அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கைய நம்ம கூர்ந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவரு இறந்துட்டாரு. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் முன்னாடியும் பண்ணியிருக்கிறாப்ல. ஆனா, இருக்கும் பொழுது இவ்வளவு பாராட்டுக்களும், இவ்வளவு போற்றுதலும், இவ்வளவு என்ன சொல்றதுங்க, கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சு வருத்தப்படக்கூடிய அல்லது வாழ்த்தக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு வந்து அவருடைய இறப்புக்கு பின் தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடக்கல. என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ப பர்சனல் லைஃப்லயும் அப்படிதான் ஃபேஸ் பண்றோம் நம்ப. நீ எவ்வளவு வல்லவனாக வேண்டுமானாலும் இரு. எனக்கு எதிரியாக வரும் வரை உன்னை நான் பாராட்டுவேன். நீ எனக்கு எதிராவே வந்து நின்னுட்டீன்னா, உன்னை நான் பாராட்ட மாட்டேன். அப்படிங்கிற மனநிலை தான் எதார்த்தம். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நெனைக்கிறேன். அவரு வந்து அரசியல் களத்துக்குள்ள வரும்பொழுது, நீ நல்லவனா, கெட்டவனான்றது முக்கியம் இல்ல. அங்க ஒரு காம்படிட்டரா வரும்பொழுது, உன்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் அறிஞ்சு, ஆராய்ஞ்சு, அதற்குரிய சூழ்நிலைய குடுக்குறதுக்கு இந்த சமூகம் தயாரா இருக்காது. அப்ப மனசுக்கு பிடிச்சத செய்யணும்னா, பாராட்ட எதிர்கொள்ளக் கூடாது. ஒருத்தர் நம்மள தூக்கி தோள்ல வச்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக் கூடாது. நான் அத விஜயகாந்த் கிட்ட உண்மையிலுமே பார்த்த விஷயம். அவரை நம்ம போற்றுறோமோ இல்லையோ, அவரை போற்றி தான் இறைவனடி சேர்ந்திருப்பார். ஏன்னா, தனக்கு பிடிச்சத நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறேன். எனக்கு பர்சனலா ஒரு மனிதனா அவர பிடிக்கும். அதனால எடுத்துக்கிறேன். ஏன்னா எளிமையா ரீச் ஆகுன்றதுனால. சோ அவருக்கு பிடித்ததை எந்த விதமான பாராட்டுக்களையும் எதிர்கொள்ளாமல் அல்லது விமர்சனங்களை எதிர்கொண்டாலும், தனக்கு பிடிச்சத கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு போறது இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்க ஒரு நுணுக்கத்த மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத சொல்ல வந்தேன். எப்பவுமே நீங்க ஒருத்தருக்கு காம்படிட்டர் ஆகுற வரைக்கும் உங்கள மக்கள் பாராட்டுவாங்க. அப்போ நீங்க அவருக்கு காம்படிட்டர் ஆயிட்டீங்கன்னா, அவங்க பாராட்டலன்றதுனால நம்ம வருத்தப்படக்கூடாது. அது எதார்த்தம். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? விருப்பம், எதார்த்தம். நம்ம விருப்பம் எல்லாம் அப்படியே நடந்துருச்சுன்னா, நம்மள கையில பிடிக்கவே முடியாது. சோ அந்த எதார்த்தத்தோட வச்சுக்கும்போது, நான் அந்த 3 முடிவுகள நீங்க எட்ட வேண்டியிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? விருப்பத்திற்கும், எதார்த்தத்திற்குமான தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல், விலக்குதல். இப்ப இந்த இடத்துல விஜயகாந்த் என்ன பண்ணிருப்பாரு? எதிர்கொண்டார். அந்த எதிர்கொள்ளுதல்ன்ற அந்த முயற்சிக்கு போயிட்டார். அவருக்கு அந்த எதார்த்தம் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி வரும்பொழுது, எ ஒவ்வொரு நாளும் தூற்றிய அந்த செய்தி சேனல் வந்து இன்னைக்கு அதே செய்தி சேனல் வந்து அவருடைய புகழ் பாடுது. அப்ப எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளும் அப்படிதான் பண்றோம் சில விஷயங்கள்ல. தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், கூட இருக்கக்கூடிய உறவா இருந்தாலும், நண்பனா இருந்தாலும், நம்ம கூட இருக்கும் பொழுது, நம்ம இருக்கும் பொழுது அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு போற்றி புகழணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுக்கு நெருக்கமா வச்சுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ, அப்படி செலுத்துறது தான் ஒரு நல்ல நிகழ்வா இருக்கும். நம்மளுமே வந்து இருக்கும்போது தாய், தகப்பன நான் இது வந்து பொதுப்படையான ஒரு புரிதல் தான். சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. அதனால இது நீங்க அத அப்படி நம்ம எடுத்துக்காம, இருக்கும் பொழுதே எல்லாரையும் கொண்டாடுறதுக்கு நம்ம மனச தயார்படுத்திக்கணும். அது கொண்டாடுறதுக்கு நம்ம தயாரா இருந்தாலும், நீங்க சொன்ன மாரி, ஆ எதார்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எதார்த்தத்தோட விருப்பத்திற்கும், எதார்த்தத்திற்கான சமநிலை தான் வாழ்க்கைய வந்து தீர்மானிக்குது. இப்ப நீங்க உதாரணமா சொல்ல போனீங்கன்னா, குழந்தைகள் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் மீதான உங்கள் விருப்பம், எதார்த்தம். 2யும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மீது நம்ம வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து தங்களுடைய விருப்பத்த வந்து குழந்தைகள் பேர திணிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயம் பற்றிய விருப்பம். உன்னை நம்மை பற்றிய இப்ப நான் இருக்கேன்னா, என்ன பத்தி நான் எவ்வளவு வேணாலும் கனவு காணலாம். எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா, அதுதான் உலகத்தோட ஆதாரம்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு எந்த விதமான வரையறையுமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம். பொன், பொருள் அல்லது இலக்கு, வெற்றி எத வேணும்னாலும் அது வந்து சுயத்தை பொறுத்து இருந்துச்சுன்னா, அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய விருப்பத்த இன்னொருத்தர் மேல கொண்டு திணிக்கும் பொழுது, அது எதார்த்தத்த மீறின செயலா மாறுது. இப்போ இன்று வைக்கக்கூடிய ஒரு பலா கன்று, அது வந்து அவ்வளவு
கனமான பலாப்பழங்களை முதல் நாளிலேயே தாங்க வேண்டும் அல்லது தர வேண்டும் என எதிர்பார்ப்பது எவ்வளவு யதார்த்தத்தை மீறின ஒரு நிகழ்வோ, அதுதான் குழந்தைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற நிகழ்வு. நம்மளுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்னுடைய 45 வயதுல எனக்கு கிடைச்ச இந்த ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் இந்த சொசைட்டிய நம்ம எதிர்கொண்டு தப்பு செஞ்சு, அதிலிருந்து எடுத்துக்கிட்டு, மீண்டும் தப்பு செஞ்சு, திரும்பவும் எடுத்துக்கிட்டு, தொடர்ந்து தப்பு செஞ்சு 45 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற தெளிவை 4½ வயசு குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது ஒவ்வொரு உறவுகளுக்கு மீதமா தானே. இப்ப நீங்க ஒவ்வொரு உறவையும் பேணி காக்கணும், இல்ல நீங்க உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னா, நீங்க இந்த ஒரு ஃபார்முலாவ அப்ளை பண்ணலாம். ஆ பொறுமையா இருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இது நம்மளோட விருப்பம். பட் எதார்த்தம் இது. அப்ப நம்ம இத ஏத்துக்கணுமா? இல்ல எதிர்கொள்ளணுமா? விலக்கணுமா? இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா குழந்தைகளுடைய விஷயத்துல இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இது மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பேசலாம். நான் வந்து நான் சொன்ன மாரி ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு குடுக்குறேன். நான் என்ன ப்ராசஸ் பண்ணனோ அத எடுத்து வைக்கிறேன். இத நீங்க எப்படி வேணாலும் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு மேல விருப்பத்தை நம்மளுடைய விருப்பத்தை திணிக்கும் பொழுது தான் அது வன்மமா மாறுது. நம்ம டாக்டர் ஆகணும், அவங்கள பிடிச்ச மாரி செய்ய வைக்கணும். அதுக்கான வாய்ப்ப வந்து நம்ம குடுக்கணும். நம்மளுடைய ஒரே பணி என்னன்னா, ஒரு நல்ல புறச்சூழ்நிலைய உருவாக்கி தர்றது. அவங்க அகம் வந்து சேதமடையாம பாதுகாக்கிறது. அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் இப்ப ஒரு மரம் வளர்க்குற மாரி தான் நம்ம அந்த ஒரு மரம் வளர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா ஆழத்த குழி தோண்டி, மரத்த வச்சுட்டு அத வந்து அ சுத்திலும் ஒரு வேலி அமைச்சு, அ தேவையான அளவு தண்ணீர் குடுத்து, நம்ம அத தொடர்ந்து பாதுகாத்துட்டு வருவோம். அது நம்ம விருப்பத்துக்கு நம்ம சைடு வளையணும், அந்த வீட்டுக்கு போணும். மரம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வைப்போம். அது பக்கத்து வீட்டு சைடு வளைஞ்சு போகும் காத்து வாக்குல. சில இயற்கையை மீறின விஷயங்கள நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கணும். டைரக்ஷன் நம்ம இழுத்து கட்டுவோம் இல்லைங்களா? திரும்ப மரத்த வந்து நேரா இழுத்து வச்சு அது நேரா போறதுக்காக ஒரு விஷயத்த வந்து செய்வோம். அது மாரி அவங்கள ஹர்ட் பண்ணாம, அவங்களுக்கான சப்போர்ட் மட்டும் தான் நம்ம பண்ணணுமே தவிர, நம்மளுடைய முழு விருப்பத்தையும் அவர்கள் மீது திணிக்கக் கூடாது. குழந்தைகள் மீது மட்டும் இல்ல, உறவுகள் மீதும் சரி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி தப்பு எது, சரி எதுன்றதுக்கு ஒரு பொது வரையறையே கிடையாது. அது அவங்கவங்க இடத்துல போய் இருந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும். ஒவ்வொரு உறவுகளும் சீர்கெடுவதற்கு காரணம், இந்த விருப்பத்திற்கும், எதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்த வந்து உணராம இருக்கிறதுனால மட்டும் தான். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள உறவுக இன்னைக்கு சீர்கெட்டு போறது, நட்புக்குள்ள உறவு சீர்கெட்டு போறது, அப்பா, அம்மா அதான் குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்குமான அந்த இடைவெளி வர்றது, இது எல்லாமே இந்த விருப்பம், எதார்த்தத்துக்கு நடக்கிற அந்த போராட்டம் தான். நம்ம என்ன பண்ணணும், ஒரு சூழ்நிலை வருதுன்னா, நீங்க வந்து இந்த ஃபார்முலாவ வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். நம்ம விருப்பம் இதா இருக்கு. பட் எதார்த்தம் அதுவா இருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க கொண்டு போனா மட்டும் தான், அது ஒரு சரியான நிகழ்வை நோக்கி நகரும். ஏன்னா, இப்போ நீங்க நம்மளுடைய உடல் நலமே எடுத்துக்கோங்களேன். என்டையரா நம்ம செஷன்ல, நம்ம நம்ம தளத்துல எவ்வளவோ விதமான தலைப்புகளின் கீழ பல்வேறு பேச்சாளர்கள், பங்கேற்பாளர்கள் வந்து சிறந்த தகவல்கள நமக்கு பகிர்ந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்றோம், எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோம், அது நம்மளுடைய விருப்பத்திற்கும், எதார்த்தத்துக்கும் நடுவுல எப்படி பயணிக்குது, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தாவே, நம்ம அந்த சூழ்நிலைய ஏத்துக்கணுமா, எதிர்கொள்ளணுமா, அல்லது விலகி போணுமா அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி ஒரு விவசாயி வந்து தொடர்ந்து நல்ல எண்ணத்தோட ஒரு அ ஒரு குறிப்பிட்ட பயிர மட்டும் விதைச்சுட்டே இருக்காரு அப்படின்னா, அது தொடர்ந்து சரியான விளைச்சல குடுக்கலன்னா, அது ஒரே வழி என்னன்னா மாற்றுப் பயிர் தான். அதே மாரி தான் நமக்கும். நம்மளும் அன்பையும், ஒரு நம்பிக்கையும் தொடர்ந்து நமக்கு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட விதைச்சுட்டே இருக்கோம். அது என்னதான் நம்ம பண்ணாலும் அவங்களுடைய மனவளத்தை பொறுத்தது நான் சொன்னேன். அது விளையலன்னா, அது சரியான விளைச்சலை தரலன்னா, நம்ம விலக்கி வைக்கிறது தான் அது நல்லது. 2 பேருக்குமே நல்லது. ஏன்னா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ இந்த ஒரு முக்கியமான விடயத்த மட்டும் மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பயணிக்கணும். ஏன்னா இப்ப எனக்கு இந்த புரிதல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நண்பர் கூட நம்ம தளத்திலேயே பகிர்ந்திருப்பாரு. இப்ப நான் சார்ந்த ஒரு வளர்ச்சி அதிகாரிகள் சமூகத்திற்கான ஒரு முன்னெடுப்புல நம்மளும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேர்தல்ல நம்ம வந்து பங்கெடுத்துக்கிட்டோம். பங்கெடுத்துக்கும் பொழுது அதான் விருப்பம். பங்கெடுத்துக்கிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமா இருந்துச்சு. ஆனா தேர்தல் அ எதார்த்தம் என்பது வேறு எப்பவுமே. அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கும்.
ஸோ அது தேர்தல் முடியுது, நம்ம வந்து தோக்குறோம். தோக்கத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸோ நம்ம வந்து சராசரி ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விரக்தி, பிளஸ் என்னடா இப்படி இருக்கு, நம்ம ஒரு நல்லது செய்ய போகும்போது இப்படி நடக்குதே, அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமான ஒரு தெளிவு நமக்கு என்ன குடுக்குதுன்னா, நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நிறைவான நோக்கம் என்ன? இந்த விருப்பத்திற்கும் எதார்த்தத்துக்கும் உள்ளதுதான். திரும்பவும் கம்பேர் பண்ணி பார்த்து, நான் அத எதிர்கொள்ள ஆரம்பிச்சேன். எப்படி எதிர்கொள்ள ஆரம்பிச்சேன்னா, நம்ம நோக்கம் என்ன? ஒரு நல்லது நடக்கணும்னு நெனைச்சோம். அதுக்கு நம்ம தலையில இருந்து தான் செய்யணும்ன்றது அவசியம் இல்ல. கீழ இருந்தும் செய்ய முடியும். அப்ப கீழ இருந்து ஏன்னா எப்பவுமே டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து கீழ இருந்து வரும்போது தான் அது ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். ஸோ நம்ம நெனைச்சது வந்து நம்ப தலைவரா இருக்கணும்ன்றது எண்ணம் இல்ல. நிகழ்வு நடக்கணும்ன்றது தான் எண்ணமே தவிர, அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, இப்ப கீழ இருந்து உண்மையா எதையும் எதிர்பார்க்காமல், நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ஒரு நல்ல விஷயத்த, மனதுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னா, யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்காம செய்யும் பொழுது, அந்த எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அது உண்மையிலுமே நமக்கு கிடைக்குது இப்ப. நான் அது மாதிரி தான் இப்ப ஒவ்வொரு விஷயங்களையுமே அணுக ஆரம்பிச்சுட்டேன். ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். அது நம்மளோட விருப்பம் என்ன? அதோட எதார்த்தம் என்ன? 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். 2ஓட ரேஷியோ. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எதார்த்தத்தை மீறியதாக விருப்பம் இருக்கும் பொழுது, நம்முடைய மன மகிழ்ச்சி வந்து போயிடும். இல்லைங்களா? நீங்க அந்த கம்பேரிசன் அப்படிதான் பண்ணி பார்க்கணும். எதார்த்தத்தை மீறியதா உங்களுடைய விருப்பம் இருக்கும் பொழுது, நம்மளுடைய மன மகிழ்ச்சி என்பது அந்த இடத்துல விட்டு போயிடும். இதே விருப்பம் வந்து குறைவா இருந்து எதார்த்தம் அதிகமா இருக்கும் பொழுது, அதுல ஒண்ணும் சமநிலை இருக்காது. சமநிலை ஒரே ஒரு இடத்துல தான் பிரச்சனை வரும். நம்மளுடைய விருப்பம் வந்து எதார்த்தத்தை மீறினதா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அது நமக்கு பிரச்சனையா இருக்கும். அத முடிஞ்ச அளவு விலக்கிறது தான் நமக்கு நல்லது. எதார்த்தத்தோடு ஒத்து நம்ம எவ்வளவு வேணாலும் ஃபைட் பண்ணலாம். அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஒவ்வொரு நிகழ்வுமே இப்ப உடல் நலத்த எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நம்ம தளத்த வச்சு நம்ம போயிருவோம். இப்ப எவ்வளவோ விதமான அ தலைப்புகள் கீழ வராங்க. இப்ப உடல்நலத்த பத்தி பார்க்கும்பொழுது, விருப்பம் வந்து என்னன்னா, உடல் நலத்த நம்ம நல்லா வச்சுக்கணும்ன்றது தான் விருப்பம். எதார்த்தம் என்னன்னா, அதுக்கான பல்வேறு சவால்கள் நமக்கு இருக்கு. என்னன்னா, நம்ம சரியான நேரத்துக்கு ஒரு வாக்கிங் போணும்னு நெனைப்போம். ஆனா, அதுக்கு நம்மளே ஒரு இன்ஹிபிஷன் நம்மளே ஒரு தடையா இருந்துப்போம். போமாட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த தள்ளி போடுறதுல இருக்கும். நம்ம நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது கூட சொல்லுவேன், உடல்நலத்தை பேணி காப்பது என்பது நல்லபடியா வாழ்றதுக்காக மட்டும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல. நல்லபடியா நம்மளுடைய டெஸ்டினி அடையறதுக்கும், உடல்நலத்த பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். நல்லா வாழ்றதுக்கு மட்டும் இல்ல. நான் திரும்பவும் அடிக்கோடிட்டு சொல்றேன். உடல்நலத்தை பேணி காப்பது என்பது நல்லா வாழ்வதற்கு மட்டும் அல்ல. ஒரு வயதுக்கு மேல டெஸ்டினிய போய் நிம்மதியா நம்ம சேர்றதுக்கும் உடல்நலத்தை பேணி பாதுகாக்கணும். சோ அப்ப நம்ம உடல்நலத்தின் கீழ பல்வேறு தலைப்புகள நம்ம தளத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறோமா? நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கு? எதார்த்தம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருப்பம்லாம் இருக்கு. எதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத எக்ஸிக்யூட் பண்றது இல்ல. எல்லா விஷயங்களுமே அப்படிதான். எல்லா விதத்திற்குமான ஃபார்முலாவையும் நம்ம தளம் நமக்கு குடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம அத பயன்படுத்திட்டோம்னா, நமக்கு வந்து மனதுல சக்சஸ் வந்துருது. இல்லன்னா வர்றதில்ல. நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுதல்ல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறான ஒரு விஷயத்த ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, மனசு அதுக்கே பழகிடும். ஏன்னா நீங்க ஒரு அந்த ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல், விலக்குதல் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு போராட்டம், ஒரு ஒரு உண்மை நிலைய உணர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க தவறான ஒரு விஷயத்த ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, அது பழக்கமாயிடும். அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சுருவோம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து மனதுக்கு நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில ரொம்ப எல்லாமே எளிமையா தான் இருக்கு. நீங்க என்டையர் ஜர்னி எடுத்துக்கங்களேன். உலகத்துல பிறக்கிறோம். பிறந்தோனே ஒரு காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குழந்தை பருவம். அதற்கு பிறகு இந்த வாழ்க்கையை சமாளிப்பதற்கு தேவையான கல்விய கற்கிறோம். அதற்கு பிறகு நம்மளே தனி கால்ல நின்னு நமக்கான பொருளாதாரம், நம்மை சார்ந்தவள வளர்த்தெடுக்க முயல்றதுக்காக பொருளாதாரத்தை தேடி பயணிக்கிறோம். பொருளாதாரத்த தேடி பயணிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பேக் டு ஃபார்ம். அதான் குழந்தையாக மாறுற மாரி திரும்பவும் ஒரு ஓய்வு காலம் கிடைக்குது. நம்ம மனசுக்கு புடிச்சத செய்யறதுக்காக ஒரு ஓய்வு காலம் கிடைக்குது. இறுதியில டெஸ்டினி. இதுக்கு இடையில எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம தான் அத காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வாழ்க்கை நமக்கு எல்லாமே எளிமையா தான் தருது. அத நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்துல குழந்தைகளா இருக்கணும். நம்ம படிக்கிற காலத்திலயும் என்னோட குழந்தைக்கு அதான் சொல்லுவேன் நானு. நீ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றது இல்ல. என்ஜினியர் ஆகணும்ன்றது இல்ல.
உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பட் இப்போ 9th படிக்கிறீங்களா, நீங்க 9th என்ன படிக்கிறீங்களோ அதை புரிஞ்சு படிங்க. ஒரே இலக்கு நமக்கு இப்ப அது மட்டும்தான். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், படிக்கிறதுனால மட்டும் நல்லா படிக்கிறதுனால மட்டும் உங்களுடைய வாழ்வு வந்து மேல் வந்துடாது. படிப்பும் முக்கியம். எப்படி நம்ம இன்கிரீடியன்ட் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த சமையலுக்கு எல்லா இன்கிரீடியன்ட் முக்கியமோ அது மாதிரி படிப்பும் முக்கியம். அது மாதிரி இந்த புறச்சூழ்நிலையை கையாளுதல், யதார்த்தத்தை உணருதல், விருப்பத்தை கையாளுதல், இது மாதிரி எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த வாழ்க்கை. சோ அதனால நேர்மறை சிந்தனையோட இருக்கணும். ஏன்னா நான் எத்தனையோ லைஃப்ல பார்த்திருக்கேன். ஒரே படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்த மக்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. ஆனா தப்போ ரைட்டோ எல்லா புறச்சூழ்நிலைக்கும் எக்ஸ்போஸ் ஆகி எல்லா விதமான அனுபவங்களையும் எடுத்துக்கிட்ட மனிதர்கள் மிகப்பெரிய உயரங்களை தொடுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா அந்தந்த ஸ்டேஜ்ல அந்தந்த வயசுல நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு வாழ்க்கையை கடந்து போகும் பொழுது ரொம்ப எளிமையா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்புன்ற ஒரு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது. இது என்ன தப்புன்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை தர மாதிரி செய்யக்கூடாது ஒரு விஷயத்த. இதை தாண்டி வேற எல்லாமே நீங்க எது செஞ்சாலும் உங்களுடைய மனசுக்கு அது மகிழ்ச்சியா தான் அமையும். ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம தளத்துல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சமீப நண்பர்கிட்ட நான் பேசணும் கூட சொன்னேன், நண்பா பேசுற மனநிலையிலே நமக்கு இல்ல. நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்த இப்ப ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இடையில இவ்வளவு நடந்திருக்கு. இதை வந்து பகிர்ந்துக்கிறேன் வேணா ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. சோ மத்தவங்களோட கருத்தையும் நான் வந்து நிறைய கேட்கறதுக்கு விருப்பப்படுறேன். இந்த ஒரு விஷயம் தான் எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி. வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அதன் மூலியமா நமக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னைக்கு உங்க வைக்கிற அந்த ரெசிபி வந்து என் மனசுக்குள்ள நான் ப்ராசஸ் பண்ண ரெசிபி வந்து விருப்பம், யதார்த்தம் ரெண்டுத்துக்குமான தொடர்பு, அதன் வழியா நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல் அல்லது விளக்குதல், இந்த 3 முடிவுகளை அதன் அடிப்படையில் எடுக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், எளிமையா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ரொம்ப நாளைக்கு பிறகு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த தலைப்பை ஒட்டி மற்றவருடைய கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க அன்பு நண்பரே. தங்களுடைய அன்பான சிறப்புரைக்கு மனம் நிறைந்த நன்றி. எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி குறித்த ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்முயற்சி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு நண்பர் நந்தகுமார் நடராஜன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீண்ட நாட்களுக்கு பிறகு நந்தகுமார் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. விருப்பம், யதார்த்தம் இந்த 2 விஷயங்களை வச்சு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. எப்பவுமே ஒரு நம் மீதான விருப்பம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதில் தவறு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு தவறு செய்வதாக மட்டும் அது இருக்கக்கூடாது. மற்றபடி நம் மீதான விருப்பம் அப்படிங்கிறது எப்பவுமே நல்லதுதான். இது விருப்பம், யதார்த்தம் இது 2த்தையும் க்கான ஒரு போராட்டம் அப்படின்னா, அதுல ஒரு 3 விஷயம் நம்ம பண்ணலாம். ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல், இல்லன்னா விலக்குதல். இந்த 3 தான் நம்ம பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருக்க பழமாகட்டும், இல்ல காயாகட்டும், இல்ல ஆக்ஸிஜன் ஆகட்டும், அது குடுத்துட்டே இருக்க நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம மரத்துக்கு என்ன தரோம்னா, ஒண்ணும் தரல. அந்த மாரி நெறைய நேரம் நம்ம யோசிப்போம். அன்ப நம்ம குடுக்குறோமே, இவங்க திருப்பி தராங்களா? இல்ல இவங்க குடுத்தா தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அப்படி இல்லாமல் அந்த
மரம் போல தரு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண விவசாயி பார்த்தோம்னா, தொடர்ந்து விதைப்பாங்க. விதைக்கிறதுக்காக மட்டுமே, அத வந்து ஒரு வியாபாரத்துக்காக மட்டும் இல்ல. அந்த விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காகவும், உணவு வழங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காகவும் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி நம்ம தொடர்ந்து விதைச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, இல்ல அந்த இடத்துல அது வளரவே இல்ல, ம் அ விவசாயம் சரியா வரல அப்படின்னா, தொடர்ந்து அதே விதைய விதைக்கக்கூடாது. வேற வ் விதைகள நம்ம மாற்று விவசாயம் பண்ண நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதனால தொடர்ந்து அன்பை அப்படிங்கிறத நம்ம விதைக்கணும். இதுல நம்ம எதிரில் இருப்பவர்கள் சூழ்நிலைய நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இல்லன்னா நம்ம அவங்கள வந்துட்டு அந்த எதார்த்தத்த நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எதிரில இருக்கிறவர்கள் என்ன வேணுமானாலும் ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு பந்தியில சாப்பாடு பரிமாறும்போது, நான் 3 வேளையும் உணவு உண்டவர்கள் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. இல்ல ஒரு உணவு ஒரு வாரம் சாப்பிடாதவங்க அதே மாரி ஒரு நாகரீகமா சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அங்க இருக்க எல்லாரும் ஒரே மாரி நாகரீகமா சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பா இருக்கும், விருப்பமா இருக்கும். ஆனா எதார்த்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் வேற மாதிரி இருக்கும். அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எதிரில் இருப்பவர்களின் சூழ்நிலையும், எதிரில் இருப்பவர்களோட மனம் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட பிரையாரிட்டி அப்படிங்கிறது நம்ம மாறிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள பற்றி சொன்னாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஒரு அ ரொம்ப ஒரு பாப்புலரான நடிகராக இருந்தார். அரசியல்வாதி ஆனார். அதற்கப்புறம் அவரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவர் மறைந்த பிறகு அனைத்து அரசியல்வாதிகளும் சரி, மொத்த தமிழகமுமே அவரை வந்து போற்றி புகழ்றாங்க. நடுவுல ஏன் அவருக்கு ஆன ஒரு மரியாதையோ, ஒரு புகழோ கிடைக்கல அப்டின்னா, அவர் எதிரியாக சிலருக்கு எதிரியாக மாற்று கட்சியின் தலைவராக இப்படி பல விதங்களில் வரம்பொழுது, நம்ம நிச்சயமா அவங்கள புகழ மாட்டோம். ஆனா அவங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது, நம்ம அவங்களோட நல்ல விஷயங்கள பத்தி பேசுறோம். இத நம்ம இந்த வாழ்க்கையிலயும் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஆனா அவர் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இங்க விருப்பத்துக்கும், எதார்த்தத்துக்குமான ஒரு சமநிலை தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட போயிட்டு, எல்லா விஷயத்திலயுமே அவங்க ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக் கூடாது. ஒரு பலாக்கன்று நட்ட உடனே அது பலாப்பழத்த தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கான்னா கிடையாது. அந்த மாரி தான் குழந்தைகளும் வளர வளர தான் அதற்கான ஒரு மன முதிர்ச்சி எல்லாமே அவங்க கிட்ட வரும். அப்ப நம்மளோட இத கொண்டு போய், நம்மளோட விருப்பங்கள கொண்டு போய் அவங்க மேல திணிக்கிறதோ, இல்ல நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னுட்டு நம்ம விருப்பங்களை அவர்கள் மேல் திணிக்கக்கூடாது. அவங்களோட இயல்பான வாழ்க்கைய நம்ம வாழ விடணும். அவங்களோட விருப்பங்களும், அந்த எதார்த்தமான சூழ்நிலை இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். விருப்பம் அப்படிங்கிறது எதார்த்தத்தை மீறியதாக இருக்கக்கூடாது. அந்த எதார்த்தத்தை தாண்டிய விருப்பம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா ஒரு சங்கடத்த தான் குடுக்கும். சில சமயம் நம்ம விருப்பத்தப்படி வாழ்றோமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து யோசிக்கணும். ஏன்னா, நம்மளுடைய உடல் நலமே நம்ம நெறைய பேசுறோம். ஆனா, அந்த மாரி ஒரு 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 நடைப்பயிற்சி போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா கூட தொடர்ந்து நடைப்பயிற்சி போறோமா? அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு காரணம் இன்னைக்கு போக முடியல. அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்றோமா? அந்த மாதிரி இங்க காரணங்கள் சொல்லாமல் ஒரு உடல்நலம் எதற்காக இன்னைக்கு வாக்கிங் போறதுக்கு மட்டும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய இறுதி காலம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, இறுதி காலத்திற்கும் நம்ம அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் போறதுக்கும் சரி, அந்த உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரியான எண்ணங்களை விதைக்கும்போது, அதை நம்ம எதிரில இருக்கவர்கள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். தொடர்ந்து விதைச்சுட்டே இருக்கும்போது, அதை எதிர்கொள்பவர்களின் மனநிலையும், சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். அத நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. தொடர்ந்து எதற்காகவும் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்க முடியாது. அவரு சொன்ன மாதிரி அவங்களோட துறை சார்ந்த ஒரு தேர்தல்ல நின்னு, அதுல வந்துட்டு வெற்றி பெறாமல் போனால் கூட, தொடர்ந்து நம்மளால முடிஞ்சதை எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகவும் பகிர்ந்து கொண்டார். அதேபோல நம்ம சரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனா, ஒரு தவறான விஷயங்களை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து நம்ம அதே பாதையில பயணிக்கிறதும் ஒரு தவறான விளைவுகள தான் கொடுக்கும்.
அது பல விஷயங்கள் இந்த மாரி பகிர்ந்துக்கிட்டாரு. அதுல படிப்பு அப்படிங்கிறது மட்டுமே வாழ்க்கையாயிடாது. படிப்பும் முக்கியம். புறச் சூழ்நிலைகள எப்படி நம்ம கையாள்றோம், நம் விருப்பங்களை எப்படி கையாள்றோம், எதார்த்தத்தை எப்படி கையாள்றோம், இதையெல்லாம் வச்சு தான் நம்ம விருப்பத்திற்கும், எதார்த்தத்துக்குமான அந்த வாழ்க்கையில் நாம் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொன்னாரு. மிக்க நன்றிங்க நந்தகுமார். உங்கள் சிறப்பான கருத்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். விஜயகுமாரி அம்மா. கேக்குதுங்களாம்மா? இப்போ கேக்குதும்மா பேசுங்க. அம்மா கேக்குதுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் மகிழ்ச்சி ஐயா நந்தகுமார் ஐயா அவர்கள் பேச வந்ததற்கு பல கோடி நன்றிகள் ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அதே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க நந்தகுமார் ஐயா அவங்க ரொம்ப அருமையா அற்புதமா ஆம், நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை கையாளணும் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. நம்ம இருக்கும் பொழுது ஐயா சொன்ன ஒன்று நான் முதல் கருத்து என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம இருக்கும் பொழுது எல்லாரையும் கொண்டாடணும். அம்மா அப்பாவிலேருந்து எல்லாம், குழந்தைங்கள்லேருந்து உறவினர்கள்லேருந்து எல்லாரையும் கொண்டாடணும். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி என்ன செய்யணுமோ செய்யணும். இதே சில பேர் இருக்காங்க, இருக்கும் பொழுது நான் பார்த்ததை சொல்றேன், கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க வயசான காலத்துல தனியா இருந்து கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்க இறந்த பிறகு வருவாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வாங்க, படைப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் அம்மா இதை சாப்பிடுவாங்க, அம்மா அதுக்கு பிரியம், இதுல பிரியம் அப்படின்லாம் அந்த இலையில வச்சு படைப்பாங்க. அப்பெல்லாம் நான் நினைக்கிறது என்னன்னா, அவங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து பூர்த்தி செய்து அந்த அன்பை வந்து நம்ம சம்பாதிக்கணும். ஒரு சில இடத்துல நடக்குது, ஒரு சிலரை பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அந்த இடத்துல நம்மளால முடிஞ்சதை என்ன செய்யணுமோ செய்யணும் அப்படின்னு தான் நான் செய்வேன். ரொம்ப மிகப்பெரிய கருத்துங்க ஐயா. ஒவ்வொருவரும் இதை நினைச்சு பார்த்து இப்ப இன்னைக்கு சொல்லிட்டீங்க இல்லைங்களா,
இன்னைக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அம்மா அப்பா என்னை வாழ்த்துங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அன்பு உள்ள உங்களை எந்த நிலையில இருந்தாலும் குழந்தைங்கள வாழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கு. அத நீங்க செய்யணும். உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க செய்யுங்க. அத பார்த்து அந்த குழந்தைங்க நாளைக்கு உங்கள கொண்டாடும். இதுதாங்கய்யா நம்ப செய்யணும். இத மிக அழகா, அற்புதமா, சுருக்கமா ஐயா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. இப்பத்திய மக்களுக்கு இது மிகவும் அவசியம். ஒரு சில இடத்துல கொண்டாடுறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தா வயித்துக்கு சாப்பாடு கூட குடுக்காம அவங்கள கஷ்டப்படுத்தக்குள்ள பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதுக்கு நம்மளால முடிஞ்சா ஒரு 2 பேருக்கு சாப்பாடு குடுக்கலாம். ஒரு 3 எப்படி சாப்பாடு இருக்கோ, அத கொண்டு 2 பேருக்கு, 3 பேருக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன்னு நான் பெருமைக்காக சொல்லலைங்க ஐயா. அந்த ஆத்மா, அந்த உயிரு, இந்த பசியோட தவிக்கும் பொழுது, இந்த சாப்பாடு நம்ம யாருக்கோ, அது இறைவனுக்கு தெரியும் யாருக்கு போய் சேரணும்னு அவர் கொண்டு சேர்த்துருவாரு. நம்ம அத இது பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அந்த உயிரு, அந்த சந்தோஷம், அது அவங்க நமக்கு செய்வாங்கன்னு இல்ல. அந்த சந்தோஷத்த நம்ம எடுத்துட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில. அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்னு சொல்லி செய்யக்கூடாது. அவங்கள அந்த இந்த சாப்பாடு போய் அந்த உயிர காவந்து பண்ணும், அந்த மகிழ்ச்சிய குடுக்கும், அந்த சந்தோஷத்த குடுக்கும் அப்படின்னு அத நினைச்சு தான் செய்யணும். அந்த சாப்பாடு வாங்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தங்களும் அந்த கண்ணால நம்ம பார்த்து கும்பிடுவாங்க. "அம்மா நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னு" கும்பிடுவாங்க. அந்த பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அந்த மாரி செய்யணும். நான் செய்யறது பெருமையா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க இத செய்து பாருங்களேன். அ அதுக்காக தான் சொன்னேன். ஐயா, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல், விளக்குதல். ஆமா. எது வந்தாலும் ஏத்துக்கணும். அத விஜயகாந்த் அனுபவிச்ச மாரி எதிர்கொள்ளணும். அப்புறம் விலகியே நிக்கணும். அவர் அப்படிதான் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இப்ப அவர் போன பிறகு எவ்வளோ புகழ்ச்சிலாம் பேசுறாங்க. ஆனா, அவர் இருக்கும் பொழுது அவர மக்கள் ஒரு சிலர் அவங்க அவர மோசமா தான் திட்டுனாங்க. அந்த மாரிலாம் இல்லாம, நம்ம திட்டுறதுனால நமக்கு ஒண்ணும் வரப்போறதில்ல. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சந்தோஷத்த குடுக்குற ஒரு பேச்சு. இந்த பையன் எவ்வளோ சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த தளத்துல விதைக்கிறாங்க. அத நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிலத எடுத்து நம்ம செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் செய்யணும், குடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த நேர்மறை எண்ணத்தோட வாழணும்னு சொன்னாங்க. ஆமா. நேர்மறை எண்ணம் இருந்தா, எதிர்மறை எண்ணம் வரவே வராது. அது ரொம்ப பேருக்கு தெரியாம கஷ்டப்படுறாங்க. அது நம்ம கஷ்டப்படுறவங்கள இப்ப யாராவது என்கிட்ட பேசினேன்னா கொஞ்சம் கஷ்டமா, குழந்தைங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு பேசினா, நான் அவங்களுக்கு சந்தோஷமா இந்த நிமிஷம் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. நெறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா மாறி, "அம்மா உங்ககிட்ட பேசுனதுல நான் ரொம்ப மனசு இப்ப தெளிவாயிட்டேன்." அழுதவங்க அப்படி ஆயிடுவாங்க. அந்த மாரி குடுக்கலாம். அது இல்லாம அ அவங்க சொல்றவங்க மேல இத சொல்லி அதெல்லாம் செய்யக்கூடாது. சரி அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அப்படியே சமாதானமா பேசுற மாரி எடுத்து சொல்லிக் குடுக்கணும். அதெல்லாம் தான் செய்ய நம்ம வந்திருக்கிறோம். அ அப்புறம் ஐயா சொன்னாங்க, ஒரு குடும்பத்த பார்த்தா அவங்க செய்ற தப்பு, இவங்க செய்ற தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த குடும்ப சூழ்நிலையில அங்க இருந்து வாழறவங்களுக்கு தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியும். நம்ம மேம்போக்கா பார்த்துட்டா, அவங்க அப்படி இப்படி அப்படி தூத்தி பேசவே கூடாது. ஐயா அதையும் சொன்னாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மனநல தெரியும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா. சரி, தவறு நம்ம சொல்ல வரல. நம்ம சரியே சொல்லிட்டு போவோம் அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப காலையிலேயே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணுங்க ஐயா. எனக்கு என்ன பேசிக்கிட்டே இருக்கலாம் போல வருது. சரி நேரம் ஆகுது. ஐயா அவங்க இந்த மாரி
விஷயங்களை இன்னும் நிறைய இப்போ எனக்கே கூட கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் மேலான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். மற்றவங்க பேசட்டும். நன்றிங்க சரவணன் கண்ணா. ராஜசேகரன் வணக்கம், நீங்க பேசலாம். சரித்திரம் படைப்போம் அவையோர் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுந்தர ராஜசேகரன். நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களாமா? தெளிவா இருக்குது, நீங்க பேசலாம். இந்த இன்னைக்கு தலைப்பு ரொம்ப தேவையானது. நாம் நிறைய யோசிச்சு யோசிச்சு ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கிறதுமா அது தொடர்பா ஒரு 2-3 கருத்துக்களை சொல்லிடலாம். நன்முயற்சி, அதுல எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி. ரொம்ப இது ஒரு பெரிய சூத்திரம். வெற்றியை நோக்கி நகருதலுக்கு இது ரொம்ப எளிமையான ஒரு சூத்திரம். இதை தாண்டி ஒரு பெரிய சூத்திரம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு பல 100 பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் ஏராளமா இன்னைக்கு நம்மளுடைய கைகளுக்கு கிடைக்குது. சுய முன்னேற்ற நூல்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இதை இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு மலையினுடைய உச்சியை ஏறணும், அதுதான் எனக்கு ஆசை. இந்த பெரிய அளவில் பெரிதா இருக்கக்கூடிய இலக்குகள் என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த மலையை பார்த்துக்கிட்டே நடந்து போனீங்கன்னா அது தூரம் போயிட்டே இருக்கும், இந்த தொடுவான மாதிரி. அதை யாரெல்லாம் ஒரு பழனி மலையை பார்த்துட்டு நடக்கிறவங்க, திருவண்ணாமலையை பார்த்து தூரத்துல இருந்து அதை நோக்கி நடக்கிறவங்க, இல்ல கம்பம், தேனி அந்த அந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பாக்குறதுக்கு கிட்ட இருக்கடா, இன்னைக்கு போயிட்டு நீ இன்னைக்கு வர முடியாது, ஒரு வாரம் ஆகும் அப்படின்லாம் நமக்கு வழிகாட்டுறவங்கள வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நடந்தெல்லாம் போக முடியாது, ஒரு சைக்கிள்ல போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப இதனால என்ன ஆகும், வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு இலக்கை நோக்கி நீங்க அந்த இலக்கை வச்சுட்டே அந்த இலக்கு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இலக்கு. நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய வலிமை என்ன, நம்ம செல்லக்கூடிய எந்த பாதையில செல்ல போறோம், துணைக்கு யாரெல்லாம் வச்சுக்க போறோம், அவங்களுக்கு என்ன பலம் இருக்க போகுது, இதெல்லாம் சரியா புரிஞ்சு சரியான ஒரு திட்டம், தோராயமா இருக்கிற அறிவுக்கு, சூழ்நிலைக்கு, வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து நீங்க பயணத்தை ஆரம்பிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அது வரைக்கும் நீங்க அந்த இலக்கை நோக்கி இருக்கிறது சரிதான். ஆனா பயணத்தை பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த இலக்கையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோர்ந்துடும். என்னப்பா போயிட்டே இருக்கும் எவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டியிருக்குன்னு தெரியலையே, நான் ஒரு வாரத்துல போகலான்னு நினைச்சேன், ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, தூரம் போக வேண்டியிருக்குதுன்னு நீங்க ரொம்ப ஆனா நீங்க போகும் வழிக்கு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பயணிக்கும் திட்டங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு நீங்க போயிட்டே இருக்கணும். அது ஓகே தான். அப்போ இது என்ன மாதிரி எளிமைப்படுத்துதல் அப்படின்னா, கையில ஒரு டார்ச் லைட் தான் உங்களுக்கு இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் இது பொது. நம்மளுடைய அறிவின் தெளிவு, நம்மளுடைய திறன், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கைவிளக்குக்கு நீங்க உருவகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு 5 அடி சொல்லுமா, 5 அடி வழி காட்டுமா, 10 அடி வழி காட்டுமா, அவ்வளவுதான் காட்டும். அப்ப அந்த 10 அடியை நீங்க பார்க்கணும். இதை நம்ம ஆங்கிலத்துல ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் கோல் மலை உச்சிக்கு ஏறுறது, ஷார்ட் டேர்ம் கோல் இந்த தெருமுனையை தாண்டது. இப்போதைக்கு உள்ளது இந்த 5 அடியை தாண்டிடணும். அதை கவனமா முள்ளு குத்திக்காம, கால் கையை உடைச்சுக்காம, பள்ளத்துல விழுந்துடாம கவனம். நீங்க ஒரு அடி முன்னாடி நகர்ந்தீங்கன்னா அடுத்தது ஒரு அடி தெரியும். இப்பவும் உங்களுக்கு முன்னாடி 5 அடி இருக்கதான் செய்யும், ஆனா ஒரு அடி நகர்ந்துடுவீங்க. அந்த ஒரு அடி நீங்க நகர்ந்துட்டீங்க, தொடர்ந்து பயணத்துல இருக்கீங்க, அதாவது தொடர்ந்து முயற்சியில இருக்கிறீங்களா, அந்த பங்களிப்பு நம்ம சொல்லுவோம். அதனால நீங்க வெற்றியை மறந்து விட்டு இலக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு இலக்கையே பார்த்துக்கிட்டு சோர்வடையாம பக்கத்துல இருக்கக்கூடிய குறுகிய படிகளுக்கான இலக்குகளை கவனமாக சின்ன சின்ன செயல்களை ஒரு வேகத்துல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் பீட் மாதிரி, இதய துடிப்பு மாதிரி. எப்படி இந்த ஆமை முயல் கதையில ஆமை எப்படி தொடர்ச்சியான செயல்பாடு, அது மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல,
முயல் மாதிரி ஓடி ஒரு இடத்துல உட்காராம அப்படியே பொறுமையா நீங்க உங்களுடைய திறனுக்கான நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய திறன் கூடி இருக்குன்னா வேகத்தை அதிகப்படுத்தணும். திறனை தாண்டியும் செய்யாம திறனுக்கு குறைவாகவும் செய்யாம சரியான வேகத்துல சரியான வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க அந்த இலக்குல போய் இருப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய அயற்சியையே தந்திருக்காது. பாரேன் வந்துட்டோம் அப்படின்னு தோணும். இந்த ஒரு படிப்பினை புரிதல் தான் இன்றைக்கான தலைப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அது சரின்னு நம்புறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்முயற்சி எளிமைப்படுத்துதலில் தான் மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். அயர்வை தராமல் உங்களுக்கு தொடர்ந்து உற்சாகத்தை தரும் என்று எல்லோருக்கும் அதை கூறிக்கொண்டு நான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். நன்றிகளும் வணக்கங்களும். நான் உங்கள் அன்பு சுந்தர ராஜசேகரன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே நன்முயற்சி எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் மகிழ்ச்சியான காலை பொழுதாக மாற்றிய அன்பு சகோதரர் நந்தகுமார் அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பு சகோதரர் என்று கூறிய உரையில் கல்வி தொடர்பான ஒரு விஷயங்களை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நமது இளம் சிறார்களை, நமது குழந்தைகளை எந்த கல்விக்கு தயார்படுத்த வேண்டும் என்று நம் ஒவ்வொரு பெற்றோர்களும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அவர்களுடைய இளமை பருவத்தை அனுபவிக்க முடியாமலே ஒரு 2 வயதில் கூட ஆகாத குழந்தை எடுத்துட்டு போய் ப்ரீகேஜி எதுக்கு பேர் சொல்லி அந்த வகுப்புல சேர்த்து அவங்க இளமை காலத்தை தொலைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து வெளிவந்து அவங்க இளமை காலத்தை அனுபவிக்கணும். கல்வியை வந்து அவங்க குழந்தைகளை நம்ம பெற்றோர்கள் அவர்கள் மேல் திணிக்காமல் அவர்களை இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு சென்று என்ன கல்வி தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும். இப்படி பல நல்ல விஷயங்களை அன்பு சகோதரர் நந்தகுமார் அவர்கள் எடுத்துரைத்தார். இப்பொழுது கூட பார்க்கும் போகுமான இந்த நீட் தொடர்பான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த இளைய சமூகத்தினரை நம் பெற்றோர்கள் அவர்களுடைய கனவை நினைவாக்கும் பொருட்டு அந்த குழந்தைகளை அந்த நீட் தேர்வுக்கு எந்த அளவுக்கு அவங்களை போட்டு ப்ரெஷர் கொடுத்து எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை சித்திரவதைப்படுத்துறாங்க நான் நேரடியா பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்படி இந்த மருத்துவம் படித்தால்தான் இந்த சமூகத்தில் மரியாதை என்ற ஒரு போலியான அந்த நிலை மாறணும். குழந்தைகளுக்கு அவங்க என்ன விரும்புறாங்கன்றத பெற்றோர்கள் ஆழ்ந்து அறிந்து அது போன்ற கல்வியினை அவர்களுக்கு உடனிருந்து பயிற்றுவிக்க வேண்டும். அதே போன்ற இன்னொரு விஷயங்களை சொன்னார் ஐயா. இந்த உடற்பயிற்சி என்பது வாழ்தலுக்கு மட்டுமல்ல, ஆங்கில வார்த்தை டெஸ்டினின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. நம் கடைசி காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழலில் நம்ம கடைசி காலை நிறைவு செய்வதற்காக இந்த உடற்பயிற்சி மிகவும் தேவை என்பதை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அதே போன்று அம்மா இப்போ விஜயம்மா ஒன்று சொன்னாங்க, பெற்றோர்கள் வயதானவர்களை வந்து இந்த பிள்ளைகள் எப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு கருத்து சொன்னார்கள். அதாவது என்னன்னா, பெற்றோர்கள் அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு அந்த 16வது நாள் 8வது நாள் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து படையல் போட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை இப்படி இறந்த பிறகு அவங்களுக்கு செய்ய வந்து மட்டும்தான் அவங்கள வந்து பாக்குறாங்க. உயிரோடு இருக்கும்போது அவர் தேவைகளை கண்டறிந்து முடிந்தவரை இயன்றவரை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இருக்கும்போது தாய் தந்தருக்கு செய்கின்ற சேவையே உண்மையான சேவை. இப்போ நாம் பெரும்பாலும் வந்து வீடியோ காலில் தான் அவங்களுடைய இறப்பு நிகழ்வுகளை கூட வீடியோ காலில் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமது பெற்றோர்களை நாம் வயதான காலத்தில் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தினை விஜயாம்மா பதிவு செய்தாங்க. அன்பு சகோதரர் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டார். நல்ல அற்புதமான ஒரு உரை. அடுத்த நிகழ்வுகளில் இன்னும் ஒரு நல்ல விரைவான ஒரு உரை ஐயா அவர்கள் வழங்க வேண்டும். மகிழ்ச்சி. இன்றைய காலை பொழுதை மகிழ்ச்சியாக மாற்றிய ஐயா நந்தகுமார் அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஆனந்த்குமார் சார் வணக்கம். நீங்க பேசலாம். ஓகே, அனைத்து சொந்த அஹ், இன்றைய தலைப்பு நந்தகுமார் பிரதர் அவர்கள் ரொம்ப அருமையான இதுல பேச்சிலே கூட ஒரு எளிமையா அதே நேரத்துல நல்லா கருத்து ஆழம் மிக்க ஒரு பேச்சாக இன்னைக்கு நமக்கு இருந்தது. இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது எளிமை அப்படின்னாலேயே எளிமைங்கிறத இட்ஸ் நத்திங் பட் வந்து மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா எளிமையா நம்ம இருக்கிறது ஒரு ஒரு ஏளனமா நம்ம நினைக்கிறோம். அதாவது ஏன் அப்படின்னா நம்ம பாதி நேரங்கள் வந்து வாழ்க்கையில நமக்காக நம்ம வாழ்றது இல்ல, நம்ம பிறருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சுற்றி உள்ளவர்களுக்காக தான். இன்னும் கூட சொல்லுவாங்க டீப்பா, பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஒரு 50-60 பேருக்காக தான் நமது வாழ்க்கையே நம்ம முடிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் இப்ப இங்க இருக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிற அந்த அண்டை அயலார்கள் மீறி மீறி போனா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அப்புறம் நமது சொந்தக்கார உறவினர்கள் அவங்க வந்து ஒரு 20-30 பேர். அப்புறம் நண்பர்கள் வட்டம் அது உங்க ஒரு 10-20 பேர். இப்போ மொத்தமாவே டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்குள்ளதான். இப்ப நான் வந்து என்னுடைய பேர் இப்ப ஆனந்த்னு சொன்னேன்னா, இப்ப ஆனந்த்குமார்னு எனக்கு தெரிஞ்சவங்க யாரு இந்த உலகத்துல யாருன்னா ஒரு 100 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த எந்த ஒரு தவறு நடந்தாலும், ஒரு சந்தோஷமா ஒரு பெருமை மிக்க ஒரு ஒரு நிகழ்வு நடந்தாலும், அந்த அந்த 100 பேருக்குள்ள தான் நம்மளுடைய அந்த நினைவலைகள், நம்மள பத்தி அவங்க பேசப் போறாங்க. மீதி யாருமே நம்மள பத்தி தெரியாது. இப்போ இவர்களுக்காக தான் நம்ம வாழ்க்கை வந்து அவ்ளோ கஷ்டப்படுவோமா அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு உளவியல் ரீதியா பார்த்தா நமக்கு என்னன்னா ஒரு சிரிப்பா தான் வருது. ஏன்னா இதற்காக நம்ம இவ்ளோ ஏன்னா நம்ம யாருமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாரி நேரத்துல இப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் பார்த்தோன்னா, அவங்க அவங்க நினைச்சாலே என்ன வேணாலும் சாதிக்க முடியும். எப்படி வேணாலும் அவங்களுடைய அவங்களுடைய அந்த திருமணமாகட்டும், இல்ல விழா ஆகட்டும் கொண்டாட முடியும். இருந்தாலும் அந்த எளிமைய ஏன் அவங்க விரும்புறாங்கன்னா, அவங்க வந்து வாழ்க்கைய வந்து உணர்ந்தவர்கள். எப்பவுமே வாழ்க்கைய உணர்ந்தவங்க வந்து ஆடம்பரத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ சின்ன உதாரணத்துக்கு எடுத்தோன்னா, இப்ப நம்ம டாடா கம்பெனி இருக்குதுங்க. பார்த்தோன்னா ஏறக்குறைய அவங்களுடைய வருமானத்துல ஒரு 66% வந்து சேரிட்டிக்கே அவங்க குடுக்குறாங்க. இப்ப இன்னும் கூட அவங்க மாணவர்களுக்கு இறங்கி என்ன சேவை செய்றாங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து போன மாசத்துல வந்து ஒரு கட்டுரை போட்டி ஒண்ணு வச்சாங்க. அதாவது இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி இளைஞர்களுக்கு இருக்கின்றதுங்கிற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை பண்ணிட்டு அத்தனை ஸ்கூலுக்குங்க. தமிழ்நாடு இப்ப நம்ம ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சது நம்ம தமிழ்நாடு மட்டும். மத்த ஸ்டேட்ல அவங்க போயிருப்பான்னு தெரியல. அத்தனை ஸ்டேட்டுக்கு போயி ஒவ்வொரு ஸ்கூலா போய் மினிமம் பார்த்தோன்னா ஒரு 40 டூ 50 ஒரு பேம்ப்ளெட் ஒரு அந்த இது ஒரு கட்டுரைக்கான அந்த தாள் வந்து வடிவமைச்சு, அப்புறம் அதுல செலக்ட் பண்றவங்கள ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு 3 பேர் வீதம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிரைஸ் ஒரு கேஷ் ஆஃபர் குடுக்குறாங்க. அவங்க வெளியூருக்கு இந்த மாரி ஒரு சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ இப்போ இப்போ டாடா குரூப் எல்லாம் பார்த்தோன்னா, அவங்க வந்து இந்த விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க வந்து ஏன்னா, எப்பவுமே ஒரு உச்சியில இருக்கிறவங்க. இப்ப அவங்களே இப்ப இறங்கி இந்த அளவு செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஒரு அந்த உதவி செய்யறதுல, அந்த எளிமையா இருக்கிறதுல, அத வந்து அவங்க புரிஞ்சுட்டாங்க. இப்ப இன்னொன்னு நம்ம நந்தகுமார் பிரதர் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. ஏன்னா, யாரால அது வந்து எளிமையா இருக்க முடியும் அப்படின்னா, அதாவது ஏன்னா எப்பவுமே நம்ம அந்த மகிழ்ச்சி எப்படி வருதுன்னா, நம்ம வந்து அந்த ஷேரிங் தான். இப்ப நம்மளுடைய இருக்கிறத மற்றவர்கள பகிர்ந்து கொள்ளும்போது மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ யாரால வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம எளிமையா இருந்து நம்ம நம்ம வந்து நம்முடைய சக்தி, ஆற்றல், அந்த நேரம், அதே நேரத்துல பொருளாதாரம். இத யாரால சேமிக்க முடியும்னா, எளிமையா இருக்கிறவங்க சேமிக்க முடியும். அவர்களால தான் அத வந்து மற்றவர்களுக்கு வந்து நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்து இறைவன் அருள்ல வந்து அதுவே மகிழ்ச்சியாவே அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. இன்னொன்னு இதோட மிக சரியான ஒரு கருத்து எனக்கு வந்து ரொம்ப நெஞ்சு தொட்ட கருத்து என்ன அப்படின்னா, அந்தந்த வயசுல வர்ற அந்த விஷயம் வந்து ஒரு எளிமையா நம்ம எடுத்து போறதில்ல. பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்றதில்ல. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா, இப்ப குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில பார்த்தோன்னா விளையாட்டு தான். அதுதான் நம்ம இப்ப பாலஸ்தாவத் கிரீடா சக்தா அப்படிங்கிறாங்க. எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு, அந்த விளையாட்டு புத்தியில வந்து விடாம இருக்கும்போது, நம்ம அந்த குழந்தைத்தனத்த நம்ம மீறி பல ஒரு சாகசங்கள ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றேன். அப்புறம் இந்த மாரி ஒரு ஸ்கூல்ல வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட்ல நம்ம பண்ண சொல்லிட்டு, குழந்தைத்தனத்த நம்ம மாத்துறோம். அது வந்து தான் அவங்களுக்கு சிக்கல ஏற்படுத்துது. இப்போ சகோதரர் சொன்ன மாரி குழந்தை குழந்தையா இருந்தாலே எந்த சிக்கலும் இல்ல. குழந்தைய வந்து நம்ம பெரிய ஒரு ஒரு அறிஞரா மாத்துறதுக்கு, ஒரு ஞானியா மாத்துறதுக்கு நாம இங்க ட்ரை பண்றோம். முயற்சி பண்றோம். அது வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து குழந்தைத்தனத்த மீறி அங்க சிக்கல் ஏற்படுது. அப்புறம் குமர பருவம் வருவாங்க. குமர பருவத்துல வர்ற குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை. அதாவது ஆண்களுக்கோ, பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன், அந்த புரோஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் பிரச்சனையினால அவங்க வந்து நெறி இந்த அந்த எதிர்ப்பாலின ஒரு ஈர்ப்பு வருது. அந்த நேரத்துல அது எப்படி நம்ம சிம்பிளா நம்ம சொல்ல முடியும்? அத வந்து சரியா சொல்லும்போது, அந்த குமர பருவமும் ரொம்ப எளிமையா அவங்களுக்கு போகுது.
இப்ப நம்ம அதே வந்து செய்யறது இல்ல. நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம பள்ளி ஆகட்டும், இல்ல வீடாகட்டும், நம்ம தெரிஞ்சவங்க இல்லைன்னா, அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ வந்து டிசிப்ளின் இல்ல, ஒழுக்கம் இல்லன்னு சொல்லிட்டு, அந்த ஹார்மோன்ஸ் செக்ரேட்டரிய நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறோம். அது வந்து உடல்ல சுரக்கிற ஒரு ஹார்மோன்ஸ். அதுதான் மத்த வேலைய வந்து அவுட்கம்மா வருது. நம்ம குழந்தைகள ரெகுலேட் பண்ணாம, அத வந்து தவறு சொல்லி, அது குழந்தை நெறிப்படுத்தினால குமரப்பருவம் அவங்களுக்கு சிக்கலா போகுது. அப்புறம் நம்ம இந்த விருத்தாஸ்தாபத் வருது. நம்ம அந்த அந்த இந்த பருவத்தில பார்த்தா, அந்த பொருளாதார சம்பாதிக்கிற பருவத்திலயும் அப்படிதான். அதாவது நேர்மையா இருந்தாலும் உன்னால ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாது. இன்னும் குறுக்கு வழியில போணும். அவங்கள பாரு, இவங்கள பாருன்னு சொல்லி அதையும் நம்ம சிக்கல் ஏற்படுறோம். அது குறிப்பா பார்த்தோன்னா, அவர்கள் இல்லைனாலும் வீட்டில் இருக்கின்ற அந்த துணைவிமார்கள் ஆகட்டும், இல்ல ஒரு சிலர் வீட்ல அம்மா, அப்பாங்களை கூட ஒரு எதிர்வில போறதுக்கு கூட ஒரு நம்ம ஒரு ஒரு இன்டைரக்ட்டா ஒரு எதிர்மறையா ஒரு ஊக்கம் அங்க குடுக்கும்போது, இதுவும் நம்ம அங்க குழந்தை பருவாயிருது. அப்புறம் இன்றைய நடக்கின்ற இந்த சமுதாய பிரச்சனைகள் குறிப்பா பார்த்தோன்னா, இப்ப வர்ற லேட்டஸ்ட் இந்த நியூஸ்லாம் பார்த்தோன்னா, அவர்கள இப்ப அனைத்து தவறுகள் எங்க நடக்குதோ, அந்த குமர பருவத்தில அவர்களுக்கு சரியான முறையில ஒரு ஒரு எமோஷனல் கல்வி ஆகட்டும், இல்ல ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஆகட்டும், அத வந்து குடுக்காம இருந்ததுனால, அது வந்து வயதாகும் போது 40 வயது, 50 வயது ஆகும்போது, அந்த நெறிப்பிறந்த நடத்தை வந்து வந்து சமுதாயத்திற்கு ஒரு சீர்கேடாக அமையுது. அப்போ அந்தந்த பருவத்துல எளிமையா என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமா இந்த சமுதாயமா நல்லா இருக்கும். பிரதர் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அது பிறகு கருத்து சொன்னது விந்தியாமாகட்டும், அப்புறம் விஜயம்மாவோட கருத்து கூட நல்லா இருந்துச்சு. நம்ம ராஜசேகர் சார் அவரோட கருத்து வந்து சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஜெயராமன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா, பேசலாம். அம்மா தெளிவா கேக்குதுங்களா? இருக்குங்க ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கங்க. சகோதரர் நந்தகுமார் அவருடைய பேச்சுக்களை முழுமையாக கேட்க முடியவில்லை, அதனால மன்னிக்கவும். இடையில வேலை. அவருடைய பேச்சில் விருப்பம், அதற்கான எதிர்மறை சிந்தனைகள் பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தாரு. அது இந்த விருப்பம், எதிர்மறையான சிந்தனைகள் பற்றிய புரிதல்கள் இல்லாமல் இருப்பதனால்தான் இன்றைக்கு சமூகத்திலே பல பெரிய குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு அடிப்படை காரணம் இந்த புரிதல் இல்லாமல் போனதுதான். உதாரணமாக சொல்ல அவரே கூட சொல்லி இருக்கிறார், இந்த குடும்ப உறவுகள் இன்றைக்கு சிதைவுகளை சந்தித்து வருகின்றன. கணவன் மனைவியிடையே புரிதல் இல்லாமல் இன்றைக்கு சிதைவுகளை சந்தித்து வருகின்றன. நண்பர்களிடையே இப்படி பல்வேறு சிதைவுகள் ஏற்படுவதற்கு காரணம் இந்த புரிதல் இல்லாமல் என்பதுதான். அதிலே அவரை குறிப்பிட்டதை போல கற்பித்தல், கற்றுக்கொண்டவை, இதிலே இருக்கின்ற புரிதல்கள் இல்லாமல் போனதுதான். இலக்கியங்கள் உள்பட கூட இன்றைக்கு மக்களிடையே செல்லாமல் போனதற்கு அது ஒரு காரணம். கற்பித்தவர்களுடைய முரண், கற்றுக்கொண்டவர்களுடைய முரண். இந்த முரண்களின் விளைவாக இன்றைக்கு இந்த விருப்பம், எதிர்மறை இதை சிந்தனைகளின் புரிதல் இல்லாமல் இன்றைக்கு குழப்ப நிலையில் நிலவுகின்றன. இந்த அரிய சொற்பொழிவை நிகழ்த்திய அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. கலைச்செல்வி வணக்கம். நீங்க பேசலாம். சரவணன் பேசிட்டாரா? அவர் பேசிட்டாருன்னா நான் கடைசியா பேசுறேன். சரவணன் பேச முடியுமாப்பா? பேசுற சூழ்நிலையில இல்லன்னு நினைக்கிறேன். சரவணன் நீங்க இல்லையாட்டா? பேசுறீங்கன்னா பேசுங்கப்பா. ஹலோ, பேசட்டுங்களா? இல்ல, அவர் பேசுற சூழ்நிலையில இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க ஓகே, நான் பேசுறேங்க. இப்பதான் வந்தேன். ஆனா இப்ப எல்லாரும் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. குழந்தைங்கள்ல இருந்தே நாம கொஞ்சம் வந்து ரொம்ப சில நேரங்கள்ல அவங்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய இங்கெல்லாம் வந்து பார்த்த பிறகும் நிறைய விஷயங்கள் என்னன்னா, சில நேரங்கள்ல ரொம்ப செல்லம் கொடுத்துட்றோம், அவங்க விருப்பத்துக்கு போயிடுறோம், எதிர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில. ஆனா சீசனிங் பண்ற மாதிரி இல்லைங்களா, ஒரு பொருளை எல்லாத்துக்கும் பழக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களையும் எல்லா நேரத்துக்கும் பழக்கி வச்சிட்டோம்னா, நமக்கே முடியாத ஸ்டேஜ்ல கூட அவங்க ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வரும்ல.
எதிர்வினையும் சொல்லி அதோடைய சாதக பாதகங்களை குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த இடத்துலயே கொஞ்சம் சரியாயிடுமோ அந்த 0 to 10 அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கொண்டு வந்துட்டோம்னா அந்த 10க்கு அப்புறம் இருக்கிறதுல கொஞ்சம் புரிதல் ஏற 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 குழந்தைங்களும் நமக்கு வந்து பழகி வருவாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு எல்லாமே சடங்குக்காக மட்டுமே இங்க நடக்கிறதா இருக்குல்ல, சந்தோஷத்துக்காக இல்ல. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளுக்காகவே இல்ல, சம்பிரதாயம்ங்கிற அந்த இதுதான் நம்ம முன்னிறுத்துறோமோன்னு தோணுது. அதனால தனி மனிதனுடைய சந்தோஷங்கள் பறி போகுதோன்னு நினைக்கிறேன். திருப்பி நான் ரீப்ளே கேக்குறேங்க. நன்றி. வாய்ப்பு. நன்றிங்க கலைச்செல்வி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். சரவணன் அனைவருக்கும் இனிய கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது, பேசுங்க சரவணன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நன்முயற்சி அப்படின்ற தலைப்புல வந்து நந்தகுமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தாமதமா தான் வந்தேன், ரீப்ளேல கேட்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மிக்க நன்றிங்க சரவணன். உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக பேசுதளத்துக்கு வந்து தெரிவிச்சதற்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். சரவணன் கண்ணா, நீங்க பேசுறீங்களா? பேசுறேன். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன் உங்க குரல். இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப சரியா கேக்குது, பேசுங்க. பயணத்துல இருந்தனால பேச முடியல. இப்பதான் இந்த ஸ்டேஷன்ல இறங்க போறேன். விருப்பம் தான் எனக்கு வந்து பேசணும் அப்படின்ட்டு, யதார்த்தம் வந்து அப்படி அமைய மாட்டேங்குதுன்னு சொன்னது சரியா இருந்துச்சு. எல்லாரோட பேச்சும் வந்து வித்தியாசமா இருக்கும். சில பேரோட பேச்சு ரொம்ப ஆரம்பத்துல இருக்கும், சில பேரோட பேச்சு நகைச்சுவையில இருக்கும். ஐயா நந்தகுமார் ஐயாவோட பேச்சு எப்போதுமே ஒரு க்ளோசிங்ல இருக்கும். அதாவது ஒரு முடிவு எடுக்க தயங்கக்கூடிய நேரங்கள்ல அவருடைய பேச்சை கேட்டோம்னா ஒரு தெளிவான ஒரு முடிவு வரும். அதாவது எல்லாத்தையும் பேசி குழப்பாம நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் கடைபிடிச்சு வைக்காம என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிந்தெடுத்து கரெக்டா சொல்றதுல வந்து அவர் வந்து ஒரு சேல்ஸ்ல இருக்கிறதுனால அந்த க்ளோசிங் கரெக்டா பண்ணுவாரு. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அவரோட பேச்சுல தெரிந்தெடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தி அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவார் எப்போதும். அது நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தத்தோட பயணிக்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்னு, நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து வாழ்க்கையில விருப்பத்தோட நமக்கு தேவையானதை விருப்பப்பட்டுப்போம். அது வந்து மற்றவங்களோட கேரக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்போ என்னோட நட்பு வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டார். அவர்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க மாட்டோம். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தா வராது, அவர்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கேரக்டர் இருக்கும், மைனஸ் கேரக்டர். அந்த மைனஸ் கேரக்டர் என்னன்னு முதல்ல பார்த்து டேக் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம நிறைய நேரங்களில் தப்பு பண்ணிட்டு மன உளைச்சலுக்கோ இல்லை வந்து ஏமாற்றப்பட்ட ஒரு ஃபீலிங்கோ இந்த மாதிரி வர்றது வந்து என்னென்னா, அவங்க இயல்பில் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் மாற்றி புரிஞ்சிருந்திருப்போம். நம்மளை மாதிரியே தானே அவங்கள வந்து அடையாளப்படுத்தி பார்ப்போம். ஸோ இந்த இந்த மாதிரி சம்பவங்கள் தான் வந்து இந்த எளிமைப்படுத்துதல் உள்ள மகிழ்ச்சிங்கிறத விட யதார்த்தத்தை புரிந்து கொள்றது, அதாவது எதிர்பார்ப்பின்மைங்கனால வர்ற மகிழ்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது வந்து போகிற போக்கில் அது மகிழ்ச்சியாகவே இருந்துகிட்டே இருக்கும். அது எதையுமே வந்து நமக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு ரொம்ப அதிக விருப்பமாக இருக்கிற ஒரு விஷயம் அது யதார்த்தத்தை மீறும் போது அதுவே துன்பமாக மாறும்போது அது நமக்கு எப்படி வலிக்குமோ அந்த ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டோம்னா
அந்த நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுற விஷயம், எல்லாத்துக்கும் நம்ம நம்ம மனசு ஒரு குழந்தை மாரி. அது வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும். அலைப்பாயும், ஓடும். அது வேணும், இது வேணும்னு கேட்கும். ஆனா, நம்ம தான் அதுக்கு சொல்லணும். சொல்லி கொஞ்சம் இது பண்ணோம்னா, அது கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா என்ன பண்ண போறேன்னு கேட்கும். அத நம்ம சொல்லி கொஞ்சம் பக்குவப்படுத்தும்போது, அது ஒரு அந்த இயல்பு வந்து வேற சலனமில்லாத ஒரு இயல்பு. கற்பகா கூட சொன்னாங்க. சமநிலைங்கிற ஒரு வேர்ட் அடிக்கடி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது. ஏன்னா இது 2த்துக்கும் உண்டான சமநிலை வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னா, அறிவு சார்ந்தும், எதார்த்தம் சார்ந்தும் நம்ம பயணிக்கும்போது, ஆ நம்மள வெளியில இருந்து யாரும் காயப்படுத்திற முடியாது. உள்ள இருக்கிற நம்மளாலயும் நம்ம காயப்பட்டுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இன்றைய பேச்சுல. அப்புறம் இந்த விவசாயியோட போக்குல ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். அதாவது செஞ்ச தப்பையே செஞ்சுட்டு திருப்பி திருப்பியும் நம்ம வந்து அடி வாங்குவோம் நெறைய நேரங்கள்ல. அது வந்து வாழ்வியல் ஆகட்டும், இல்ல வேலை சம்பந்தமா அந்த மாதிரி இருக்கட்டும், இல்ல ஆண், பெண் உறவு இருக்கட்டும். இந்த மாதிரி எதுல இருந்தாலும் நம்ம வந்து ஒரே வழி நமக்கு திருப்ப திருப்ப கிடைக்குதுன்னா, நம்ம ஒரே திங்கிங் பேட்டர்ன் தான் வச்சிருக்கோம். அந்த திங்கிங் பேட்டர்ன மாத்துறதுக்கு விவசாயியோட மனநிலையில இத நெல்லு போட்டா வரலன்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்து கரும்பு வச்சிரணும். அப்படி அந்த ஒரு மனநிலைக்கு மாறிடுறாங்க இல்லையா? அது மாதிரி நம்மள மாத்திக்கணுங்கிறத, அந்த மாற்று பயிர் மனநிலைக்கு சொன்னது வந்து நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு எப்போதுமே எல்லா முடிவுக்குமே ஒரு விளைவு இருக்கும். எல்லா முடிவுக்குமே அதோட விளைவு ஒண்ணு இருக்கும். எல்லா நம்மளோட முடிவுகளுக்கு. அந்த எண்ணம் வந்து நமக்கு தலைக்கு மேல தொங்குற ஒரு கத்தியா நம்ம நெனச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம இந்த முடிவுக்கு இன்ன விளைவு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அ அதுதான் வந்து அந்த எதார்த்தம். அத வந்து நம்ம முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மள எந்த ஒரு புறச்சூழ்நிலையோ, இல்ல அகச்சூழ்நிலையோ நம்மள வந்து கஷ்டத்துக்குள்ள தள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இன்னைக்கு ஒரு படிப்பினையா ஐயாவோட உரையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ, நல்லது. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாரு. ஆனா, இதற்கான இடைவெளியை அதுவே எடுத்துக்கொண்டது அப்படின்னு அவர் சொல்லும்போது, ரொம்ப வித்தியாசமாவும், நேர்மையாவும் இருந்தது. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நம்ம நிறைய நேரங்கள்ல ஒருத்தவங்க பேசும்போது அப்பப்ப கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து மனசுக்குள்ள பண்ண கமெண்ட்ட நான் சொல்றேன். நன்றி ஐயா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சரவணன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் நந்தகுமார் கரெக்டா உரையாற்றி முடிக்கிறது உள்ள என்ட்ரியார. பட் எல்லாரும் பேசினதை வச்சு அவர் என்ன பேசிட்டு பண்ணு யூகிக்க முடியுது. அவர் நடிகர் விஜயகாந்தை பத்தி குறிப்பிடும்போது இப்ப இந்த போன சண்டே வந்து ஜி தமிழ் சேனல்ல அந்த சரிகமா பதனி அந்த நிகழ்ச்சியில விஜயகாந்தோட பாடல்கள் தான் பாடினாங்க. அப்ப விஜயகாந்தை பத்தி பேசுறதுக்கு அந்த ப்ரொடியூசர், அவர் பேரு மறந்துட்டேன், அவரு உட்காந்து அவர் விஜயகாந்தை பத்தி ஒவ்வொன்னா சொன்னாரு. அப்ப நடிகர் எம்ஜிஆர் வந்து இறக்கும்போது அந்த ரோட்ல அவ்வளவு பெரிய கூட்டம், எல்லா பேரும் அவ்வளவு அழுது 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 எல்லா பேரும் அவ்வளவு கூட்டத்துல அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்ப விஜயகாந்த் வந்து அவர்கிட்ட சொன்னாராம் அந்த ப்ரொடியூசர், செத்த இவர மாதிரி சாணுண்டா அப்படின்னு. அதை அவர் பகிர்ந்துகிட்டாரு. அதே மாதிரிதான் அவரும் இறந்தப்ப அவ்வளவு அஞ்சலி, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு அனைத்து அரசியல் தலைவர்களும் வந்தாங்க, அவ்வளவு மக்கள் பொதுமக்கள் அவ்வளவு பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட இறந்தும் கூட அவருடைய இதை வந்து பாக்குறதுக்கு ஒரு டெய்லி வந்து பாக்குறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சாங்க. அப்புறம் உணவு கூட கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஜயகாந்தோட பெருமைகள் வந்து அவ்வளவு இதா இருந்தது. இப்ப இந்த தலைப்புல சொல்லும் பொழுது இப்ப நம்ம கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழப்பருவம் சொல்றாங்க இல்லையா, குழந்தை பருவம், நம்முடைய குழந்தை பருவம்,
அப்புறம் இளமை பருவம், ஆஹ் அப்புறம் அதுக்கப்புறம் இளமை பருவத்துக்கு அப்புறம் வர்ற பருவம். இந்த 3 பருவத்திலையும் நம்முடைய கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா குணாதிசயங்கள் மாறும் பொழுது மெயினா இந்த குழந்தை பருவத்துல இருக்கிற குணாதிசயங்கள்லாம் இறுதி வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த குழந்தை பருவத்துல நம்ம விதைக்கின்ற அந்த நல்ல பழக்கங்கள், நல்ல எண்ணங்கள், அதுதான் வந்து இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கும். அதுல இந்த எளிமை அப்படிங்கிறது எதுலன்னா, அந்த ஆடம்பரத்துக்கு மத்தியில துண்டா தெரியப்படுவதுதான் எளிமை. அதாவது நமக்கு என்னதான் வந்து மிகுதியா நமக்கு எல்லாமே கிடைச்சாலும், அறிவா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல எது எது அளவு கடந்து நமக்கு மிகுதியா இருந்தாலும் நம்முடைய இயல்பு நிலையை வந்து மாத்திக்காம இருக்கிறது தான் எளிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நிறைய பேரு ஒரு ஆடம்பரத்தை தான் வந்து விரும்புறாங்க. விரும்புறாங்க இந்த சென்ஸ். இப்ப ஒரு கல்யாணமே எடுத்துக்கலாமே. ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது மத்தவங்க எல்லாம் இப்படி ஆடம்பரமா தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு கல்யாணத்தை சிறப்பா பண்றாங்க, புதுசா பண்றாங்க. அதை பார்த்துட்டு நம்மள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா பண்ணலாம், தவறு கிடையாது. கடன் வாங்கி அவ்வளவு ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம் பண்ணி அந்த பணம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இஎம்ஐ கட்டி குடும்ப வாழ்வுல திரும்ப கடனாவே போற நிலைமைகளும் இருக்கு. இருக்கும்போது நம்ம பண்ணலாம். ஆனா நம்மகிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம அந்த செலவுகளை செய்யும் போது அந்த அந்த துன்பத்துக்கு போகாம இருக்கிற வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியா கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அந்த ஒவ்வொரு பருவத்திலையும் சொன்னார், குழந்தை பருவத்துல நம்ம குழந்தை பருவத்தை வந்து தொலைச்சிட்டு நல்லா ஓடி விளையாடுற வயசுல நம்ம குழந்தைகளை நம்ம பள்ளியில வந்து சேர்க்கறது. ஸோ அதெல்லாம் நான் உண்மையிலேயே நான் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா 3 வயசுல எல்லாம் போய் குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. 6 மணிக்கு ஸ்கூல் பேக்கோட நிக்கிறாங்க ஆட்டோவுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அது என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு அப்போதைக்கு வந்து அப்பா அம்மா விளையாட்டு அந்த ஒரு மழலை சொற்களை கேட்டு நம்ம அந்த ஏஜ்ல அங்க போய் உட்காரு, சைலன்ஸ், க்ளோஸ் யுவர், அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி அந்த குழந்தை பருவத்தை நம்ம வீணடிக்கிறோம். அதுவும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால எளிமைங்கிறது வந்து என்னுடைய பார்வையில எல்லாம் இருந்தாலும் அத நம்ம எல்லாம் இருந்தாலும் அது அந்த இடத்துல நம்ம கேரக்டரை மாத்திக்காம நம்ம எப்போதுமே இயல்பு நிலையில இருக்கிறது தான் எளிமைன்னு நான் நினைக்கிறேன். அந்த எளிமையில கண்டிப்பா மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அன்பு இருக்கும், அறம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றிங்க நந்தகுமார் சகோதரர். ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு உங்க குரலை கேட்க முடியல, ரீப்ளேல நான் கண்டிப்பா கேட்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. குழந்தைகள் பத்தி அந்த திருமணம் பத்தியும் நிறைய நம்ம சொந்த அனுபவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சின்ன குழந்தை அது கை எழுத வராது, ஆனா அதை எழுதணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஹோம்ஒர்க் பண்ண சொல்ற கட்டாயம் அப்படிங்கிறது இங்க தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. திருமணம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் நம்ம பார்ப்போம், ஒரு வேளை வசதியானவங்க போல அப்படின்னு நினைப்போம். அப்புறம் தான் கேட்டா தெரியும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இதுவரை கேட்காதவர்களும் நிறைய பேர் பாதியில இணைஞ்சுக்கிட்டதாகவும் தெரிவிச்சீங்க. நிச்சயமா ரீப்ளே கேட்கலாம். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். வேல் அவரும் தன்னோட வாழ்த்தை பகிர்ந்திருக்கார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களது உரை கேட்டதில் மகிழ்ச்சி. எளிமையான வாழ்க்கை வாழ எவ்வாறு நாம் நம் வாழ்க்கை முறையை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்தமைக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மிக்க நன்றி அனைவருக்கும். நந்தகுமார், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிரலாம். நன்றி. நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாருடைய அந்த பின்னூட்டத்தையும் கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்க ஒரு புரிதல் யதார்த்தத்தை உணரும் பொழுது பேச்சு வர மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அதனாலதான் நம்ம வந்து பொதுவாவே நான் வந்து கொஞ்சம் குறைவா தான் பேசுவேன், உங்களுக்கு தெரியும்.
அது இன்னும் யதார்த்தத்தை நோக்கி நம்ம நகரும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த பேச்சுங்கிறது வராது. ஏன்னா ஒரு நல்ல நட்புக்கு இடையில எந்த பேச்சும் தேவையில்லை, நல்ல உறவுக்கு இடையில எந்த பேச்சும் தேவையில்லை. அப்பன்னா புரிதல் அதிகமாயிடுச்சு, யதார்த்தத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சோ யதார்த்தத்தை நோக்கி நகரும் பொழுது மௌனம் தான் ஒரு மொழியா இருக்கும். ஆனந்த் சார் சொல்லும்போது அம்மா விந்திய கௌரி சார் விஜய் அம்மா எல்லாம் சொன்னாங்க, அவங்க கருத்துக்கும் நன்றி. பட் ஆனந்த் சார் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பேசணும். பட் ஒரே ஒரு 2 லைன் எடுத்துக்கிட்டு பேசணும், அது ரீச் ஆயிருக்குமான்னு. பட் அது ரீச் ஆயிடுச்சுன்றதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனந்த் ஐயா சொல்லும்போது சொன்னாரு, பணக்காரன் வந்து இந்த மாதிரி பதட்டப்பட மாட்டான் அப்படின்னு. அப்படி இல்ல. அதை நான் எப்படி மாற்று சிந்தனையில எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனித உயிர் அல்லது ஒரு மனிதன் அவனுக்கான எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்பதான் அவனுக்கு புரியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப என்னன்னா எல்லாருமே அந்த ஒண்ணுமே இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எல்லாரும் கிடைக்கிற அந்த நிலைக்கு போற ஒரு போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அதான் ஒட்டுமொத்தமா வாழ்க்கையே அதான். அது சிலருக்கு கிடைச்சிருது, அப்ப நம்ம பெருந்தன்மையா பிஹேவ் பண்றோம். எல்லாமே கிடைச்சிருது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, ஒரு பொருளாதார தன்னிறைவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா ஒண்ணும் கிடைக்காதப்ப இந்த மாதிரி ஷூ போட மாட்டோமா, செருப்பு போட மாட்டோமா, சட்டை போட மாட்டோமான்னு எதிர்பார்த்திருப்பாரு. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 200 செப்பல் போட்டுட்டு திரிவாரு. ஒரே ஒரு டிஷர்ட் தான் வச்சிருப்பாரு, ஒரு 10 சட்டை தான் இருக்கும். சட்டை தான் வச்சிருப்பாரு. ஒரு பெரிய நோக்கமாவே உங்களுக்கு இருக்காது. அதுதான் வாழ்க்கையை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை அதான் வச்சுக்கோங்களேன். எல்லாம் கிடைக்கிற அந்த இடத்தை நோக்கி நீங்க நகர்ந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். ஆனா அது அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைல்ல. அதுதான் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மத்த உணர்வுக்கு மரியாதை கொடுப்போம். நான் சொல்லும் போதே சொன்னேன், சுய விருப்பங்கிறது எல்லை இல்லாதது. நீங்க எவ்வளவு வேணாலும் உங்களை பத்தி விருப்பம் கொள்ளலான்னு. அதே மாதிரிதான் அந்த எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிரும் நினைக்கும். அதுவும் தன்னை பத்தின விருப்பத்தை எல்லை இல்லாம தான் வச்சிட்டு இருக்கும். இந்த எல்லை இல்லாத சுய விருப்பங்களுக்கு இடையில நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை. அதான் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. அளித்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி. அந்த எல்லை இல்லாத சுய விருப்பத்தை, விருப்பம் யதார்த்தம், அந்த சமநிலையில இருந்து 2 உயிர் பார்க்கும் பொழுதுதான் அந்த உறவு வந்து ஒரு மேம்பட்ட உறவா அமையும். அது எந்த உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், தாய் தகப்பன் குழந்தைகளா இருந்தாலும், அந்த 2 உயிருக்குமான விருப்பம் அது எல்லை இல்லாம இருக்கும். அது ஒரு இடத்துல அந்த யதார்த்தத்தையும் விருப்பத்தையும் சமநிலைப்படுத்தி 2 பேருக்கும் மரியாதை கொடுத்து அந்த ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ்ல தான் அந்த ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகும். அந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகுறதுங்கிறது தான் பெரிய விஷயம் உலகத்துல. அது ரொம்ப நடக்கிறது இல்ல. அது நடக்குதுன்னா ரொம்ப லைஃப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த வினாடி என்பது நமக்கான திட்டமிடல்லே இருக்காது. நீங்க சொல்ல மாதிரி இலக்கு எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இந்த வருஷம் கழிச்சு நான் இதை பண்ணணும், இத்தனை வருஷம் கழிச்சு அதை பண்ணணும்ன்ற இலக்கெல்லாம் நம்மள்ட்ட இருக்கலாம். ஆனா வாழ்வியல் யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வினாடி என்பது நம்ம பிளான்லயே கிடையாது. சோ இருக்கிற வரைக்கும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், திருத்தமா செய்யணும், அவ்வளவுதான். அப்ப எதிரில கோலே இருக்க கூடாதானா? டெஃபினட்டா கிடையாது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கோல்னு ஒண்ணு கிடையாது. லைஃப்ல டெஸ்டினி தான். அந்த வார்த்தை சரியான வார்த்தையே அதுதான். ஒரு உயிர் தனக்கான கடமையை சரியா ஆற்றி தன்னைக்கு பக்கத்துல இருக்கவங்களை ஒருத்தரையும் துன்புறுத்தாம தான் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை கடந்து போறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த டெஸ்டினி. அதை அடையறதுக்கு தான் மனுஷன் வந்து இவ்வளவு போராட்டங்களை நடத்துறான். அதை வந்து எளிமையா உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அப்படியே நளினமா மன மகிழ்ச்சியோட ஒரு லாவகமா இந்த உலக பயணத்தை நம்ம கடந்து போலாம். அது இல்லாம போராடும் போதுதான் நம்மளையும் காயப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சோ வாழ்க்கையில இந்த எளிமைப்படுத்துதல் எப்படி வரும்னா அப்படின்னா, விருப்பத்திற்கும் யதார்த்தத்துக்கும் இடையில ஒரு சமநிலையை நம்ம நிலைநிறுத்தும் பொழுதுதான். அது நான் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதல், விளக்குதல், இந்த 3 விதமான முடிவுகளை நீங்க எடுக்கதான் வேண்டியிருக்கும். ஸோ மற்றவர்களை உணர்வை புரிந்துகிட்டு வாழ்வின் யதார்த்தத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு கடந்து செல்லும் பொழுது வாழ்க்கை எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க நந்தகுமார். விருப்பத்திற்கும் யதார்த்தத்துக்குமான ஒரு போராட்டம். அதுல நம்ம என்னென்ன முடிவுகள்லாம் எடுப்போம் அப்படிங்கிறதும் சரி, நம்ம அன்பை விதைக்கிறதாக இருக்கட்டும், கொடுக்கறத பத்தி நிறைய பேசுனீங்க. இன்னைக்கு அவங்க
விஜயகாந்த் பத்தி பேசும்போது கூட இன்னைக்கு அவரை ஏன் நம்ம நினைவுல வச்சிருக்கோம் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றதுனாலோ, இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றதுனால கிடையாது. அவர் எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, எதிர்க்க இருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு. அப்ப அவரு ஒரு ம், க ஒரு நடிகராகணும்னு சொல்லி சென்னை வந்து அவர் கஷ்டப்பட்டதுனால தான், அந்த கஷ்டத்த தன்னை போல் பிறரையும் நேசிங்கிற மாரி, தன்னை போல் நீங்க சொன்னது மாதிரி பிறரையும் யோசி அப்படின்றதுனால அங்க வந்து வாய்ப்பு தேடி வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கார். இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு அவரை வந்து நம்ம நினைவுல வச்சிருக்கோம். நம்மளுடைய அவரோட ஃபைனல் ஜர்னி, இறுதி யாத்திரையில கூட நம்ம அது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அந்த குடுத்தல் அப்படிங்கிறதுனால வந்த ஒரு விஷயம் தான். அதனால அன்பை விதைக்கணும் அப்படிங்கிறதும், சரியாக விதைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ரொம்ப தெளிவா, அழகா எடுத்து சொன்னீங்க. நம்ம விருப்பத்துக்கும், யதார்த்தத்துக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கு. சரவணன் கண்ணா அவர்கள் கூட சொன்னாரு, பேசணும்னு விருப்பம் ஆனா சூழ்நிலை இல்லன்னு. அந்த மாரி அந்த 2த்துக்குமான ஒரு சமநிலை அப்படின்னு வரணும். அப்பதான் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நிறைய பேர் சொன்னது மாதிரி நீண்ட நாள் கழித்து உங்களுடைய உரை நிச்சயமா நிறைய கருத்துக்கள் ரொம்ப நிறைய பேச மாட்டீங்க. ஆனா சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக ஆழமாகவும் பதிவு செய்வீங்க. நிச்சயமா மௌனத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து அப்பப்ப உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கணும்ட்டு அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.